ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ விஷ்ணு சித்த குரவே நமஹ. ஸ்ரீமத்வரவரமுனையே நமஹ. அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரிசிகராலய காளமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஷீஷம் நமாமி சிரசா யதுசைலதீபம். மிதுனே ஸ்வாதிஜம் விஷ்ணோः ரதாம்சம் தன்வினः புரே பிரபத்யே ஸ்வசுரம் விஷ்ணோः விஷ்ணுசித்தம் புரஸ்ஸிகம். கர்க்கடே பூர்வபல்குண்யாம் துளசீகானன உத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். தேவஸ்ய மகிஷீம் திவ்யாம் ஆதௌ கோதாம் உபாஸ்மஹே யன்மௌலிமாலிகாம் ப்ரீத்யா ஸ்வீகரோதி ஸ்வயம் பிரபுः. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் மேல்கோட்டை யதுகிரி எதிராஜர் நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் அவர்களுடைய திருவடி தாமரைகளுக்கும் திருநாரணன் தாள்களுக்கும் பிரதமம் அடியேன் கிருதஜ்ஞதாபூர்வமான பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மேல்கோட்டை திருநாராயணபுரம் 41ஆம் பட்டம் வர்த்தமான ஜீயர் சுவாமி அவர்களுடைய 75வது திருநக்ஷத்திர மகோத்சவம், ஆவணி பூரம் மற்றும் திருவாடிப்பூர வைபவம், இந்த இரண்டும் சேர்ந்து அமைந்திருக்கக்கூடிய இந்த சுபமான வேளையிலே ஆண்டாளும் அணங்கனும் என்கிற தலைப்பிலே சில வார்த்தைகள் உபன்யசிக்குமாறு அடியேனுக்கு நியமனமாகியுள்ளது. இப்படி ஒரு வாச்சிக கைங்கரியத்தை இந்த சுப வேளையிலே அனுகிரகித்த ஜீயர் சுவாமி அவர்களுடைய திருவடி தாமரைகளுக்கு தலையல்லால் கைமாறிலேன் அடியேன். ஸ்ரீ ஆண்டாளுடைய முதல் பிரபந்தம் திருப்பாவை. அந்த திருப்பாவையிலே உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று ஆண்டாள் எம்பெருமானே உபாயம் அப்படின்னு அறுதியிட்டாள். எம்பெருமான பெறுவதற்கு அவனே உபாயம் என்று அறுதியிட்டாள். உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொன்னதன் மூலமாக எம்பெருமான் உகக்கும்படியான கைங்கரியமே நமக்கு பிராப்யம் என்று காட்டித்தந்தாள் ஆண்டாள். எம்பெருமானை அடைய அவனே உபாயம், அவன் திருவுள்ளம் உகக்கும்படியான கைங்கரியமே நமக்கு பிராப்யம். இவைகளை திருப்பாவையில் ஸ்ரீ ஆண்டாள் காட்டித்தந்தாள். ஒரு சேதனனுக்கு பேற்றுக்கு வேண்டியது இந்த நினைவுதான். ஒரு உத்தம ஜீவனுக்கு அந்த பாக்கியத்தை அடையறத்துக்கு இந்த ஸ்மரண பக்தி தான் அவசியம் தேவை. நினைவு ஒன்றே பேற்றுக்கு உபாயம் அப்படின்னு சொல்றது போல இந்த நினைவு, இதுதான் ஒரு சேத்தனனுக்கு அவசியம் இருக்கணும். இது ஸ்ரீ ஆண்டாளிடத்துல குறைவற்று இருந்தது. எம்பெருமானுக்கும் இப்பேற்பட்ட வியக்தியை நாம பெறணுமே அப்படிங்கிற ஆர்வம் கரை புரண்டு இருந்தது. இப்படி இரண்டு பேர்களுக்கும் அபினிவேசம் குறைவற்று இருக்கும் போது, ஆனால் இன்னும் இந்த காரியம் நிறைவேறல, இன்னும் இது கை கூடல, இவர்களுக்குள்ள ஒரு சேர்த்தி இன்னும் நடந்தபாடா இல்லை. அப்போ இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்தாள் ஆண்டாள். நாம வேற ஒரு சாதனாந்திரத்தை பற்றி இருந்தோம் அப்படின்னா அது நிறைவேறின பிறகு இந்த நம்முடைய மனோரதமும் கைகூடும் அப்படின்னு காத்துன்னு இருக்கலாம். இப்போ ஆண்டாள் எப்போ கண்ணனை ஆசைப்படுறாளோ அப்போ ஒரு கோபால மந்திரத்தை உபதேசம் வாங்கிப்போம். அதை நூற்றுக்கணக்கா ஆயிரக்கணக்கா ஆவர்த்தி பண்ணி ஜபம் பண்ணி இத்தனை கோடி பூர்த்தி ஆகும் போது அன்றைய தினம் கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு யாராவது ஒரு ஆச்சாரியன் சொல்லியிருந்தா அப்போ அது பூர்த்தி ஆகிறச்சே நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ஆறி இருக்கலாம். அப்படி ஒன்றும் இப்போ வாங்கின்றதா தெரியல. சரி, சில யோகாசனங்களை எல்லாம் பழக்கிண்டு யோகத்தில் அமர்ந்து பகவத் தியானம் பண்ணி ப்ரூ மத்தியத்தில் அந்த எம்பெருமானுடைய காட்சியை காணும் போது நம்ம மனோரதம் கைகூடும், நம்ம ஆர்வம் நிறைவேறும் அப்படின்னு இருந்தால் ஆறி இருக்கலாம். அது பூர்த்தி ஆறச்சே நம்ம ஆசையும் நிறைவேறிடும் அப்படின்னு ஆறி இருக்கலாம். அது போல வேற ஒரு உபாயாந்திரங்களை பற்றினவள் இல்லையே இவள். இவள் பற்றி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே உபாயமா இருக்கக்கூடியவன்.
சித்தோபாயமான பலனாவும் பலனை தருபவனாவும் அவனே இருக்கக்கூடியவன். அப்படிங்கிறச்சே என்ன செய்யறது? அப்போ அவனா என்னைக்கு அனுகிரகம் பண்றானோ காத்துன்னு இருக்க வேண்டியதுதான். ஆனால் ஆண்டாளால அப்படி காத்துன்னு இருக்க முடியல. ஏன்னா பிராப்பிய துவரை, அந்த பிராப்பியம் பகவான் அவனை எப்ப அடைவேன் அப்படின்னு அந்த தவிப்பு இவளை பாடா படுத்துறது. அதனால இவளால் அப்படியே தரிச்சு இருக்க முடியல. அவர் வர்ற அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சகஜமா இருக்க முடியல. அதனால இவள் என்ன பண்றாள், பிரிந்திருந்த காதலர்கள்லாம் ஒருவரோடு ஒருவர் மறுபடியும் சேரணும் அப்படின்னா ஸ்வரூபத்துக்கு விருத்தமா மடல் எடுக்கிறது முதலான அதிப்பிரவருத்திகளை எல்லாம் செய்வார்கள். அதுபோல ஒரு காரியத்தை ஆண்டாளும் பண்ணுகிறாள். எம்பெருமான் தான் சர்வ பலப்பிரதன், அவனேதான் பலனை தப்பாமல் தரக்கூடிய சித்தோபாயமாயும் இருப்பவன் அப்படின்னு இவ்வளவும் தெரிஞ்சா கூட அந்த வஸ்து கௌரவத்தை பார்த்தா ஆறு இருக்க முடியல. அப்படியே அதை தரிச்சுண்டு சமாளிச்சுண்டு இருக்க முடியல. எப்ப அடைவோம்ங்கிற தவிப்பு இவளுக்கு தலைக்கு ஏறுறது. அதனால இன்னது செய்யலாம் இன்னது செய்யக்கூடாதுன்னு கலங்கி போய் இவளும் ஸ்வரூபத்துக்கு தகாத அதிப்பிரவருத்தியான மடல் எடுக்கிறது மாதிரி ஒரு காரியத்தை செய்தாள். என்ன காரியம் பண்ணினாள்னா தேவதாந்திர சமாசயனத்தை பண்ணினாள். சரி, இவள் தேவதாந்திர சமாசயனம் பண்ணணும்னு முடிவெடுத்த போது எந்த தேவதையை ஆசிரித்தாள் அப்படின்னால் காமன் என்கிற மன்மதன். அந்த மன்மதனை போய் இவள் ஆசிரிக்கிறாள். தேவதாந்திரங்கள் ஏராளமான பேர்கள் இருக்காளே, 33 தேவர்கள் இருக்காளே. இவளே சொல்லியிருக்காளே திருப்பாவையில 33 அமரர் அப்படின்னு இவளே அருளி செய்திருக்காளே. அப்போ 33 தேவர்கள்ல இவள் ஏன் மன்மதனை பற்றணும்? இவளே ஆழிமழை கண்ணால வருணனை நியமிச்சிருக்கா. அப்போ வருணனை பற்றி இருக்கலாமே. இல்ல, வாயு மைந்தனுடைய அவதாரம் தான் ஆஞ்சநேய சுவாமி. அந்த ஆஞ்சநேயர் தான் பிரிந்திருந்த பெருமாளையும் பிராட்டியையும் ஒன்னு சேர்த்து வச்சார். அப்போ வாயு பகவானை போய் ஆசிரிச்சிருக்கலாமே. இந்திரன் தேவேந்திரனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகத்தான் பகவான் அமிர்தமத்தன லீலைய பண்ணி க்ஷீராப்திய கடைந்து லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போ பேசாம தேவேந்திரனை போய் ஆசிரித்திருந்தா க்ஷீராப்திக்கு ஒரு லக்ஷ்மி கல்யாணம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு ஆண்டாள் கல்யாணம்னு பெருமாள் வரலாம். அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்திரனை ஆசிரித்திருக்கலாமே. அப்படியும் பண்ணல. சரி, பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ணி மீண்டு வரும்போது அக்னி பகவானே ஒரு கன்னிகையை போல பிராட்டியை கொண்டு வந்து பெருமாள் இடத்துல ஒப்படைக்கிறார். அப்போ அக்னியை கூட ஆசிரித்திருக்கலாம். தேவதாந்திர சமாசயனம் பண்றதுன்னு முடிவாயிடுத்து, அக்னியை ஆசிரித்திருந்திருக்கலாமே. இப்படி இவாளையெல்லாம் விட்டுட்டு இவள் ஏன் மன்மதனை ஆசிரித்தாள் அப்படின்னு கேட்டா, பிரிந்து இருக்கக்கூடிய காதலர்களை ஒன்று சேர்க்கிறதுக்காக தன்னுடைய உடம்பே அழிஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னு இருந்தவன் மன்மதன் தான். குமார சம்பவ கதையே அதுதான். பிரிந்திருந்த சிவனாரையும் பார்வதியையும் ஒன்னு சேர்க்கிறதன் பொருட்டு இவன் தன்னுடைய உடம்பே அழிய பெற்றான். உடம்பு அழிச்சுண்டாவது பிரிந்திருந்த அவர்களை ஒன்று சேர்த்தான். அதனாலதான் இவன் அனங்கன் அப்படின்னு பெயர் எடுத்தான். அங்கம் இழந்தவன் அனங்கன். தேகத்தை இழந்துட்டான். எதன் பொருட்டு இழந்தான்னா பிரிஞ்சவாளை ஒன்னு சேர்க்கணும். ஒன்னு சேர்க்கிற முயற்சியில தன் உடம்பே போனாலும் பரவாயில்ல, அவ 2 பேரும் சேர்ந்தா போறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆத்ம குணம் இவனிடத்துல இருந்ததே. அப்ப இவனன்னா ஆசிரிக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு ஆண்டாள் மன்மத சமாசயனம் பண்றா. தேவதாந்திர ஆசிரியனம், அதுலயும் மன்மத சமாசயனத்தை இப்படி பண்றாள். சரி, நாமோ எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலும் அதற்கு மேலையார் செய்வனகள் இருக்கா, இது சிஷ்டகிருத்தமா அப்படின்னு பார்க்கணும். யாராவது நம்ம பெரியோர்கள் இப்படி ஒரு காரியத்தை இதற்கு முன்னாடி செய்திருக்கார்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா செய்திருக்கார்கள். யாருன்னா அயோத்தி நகர மக்கள், திருவயோத்தியில உள்ள ஜனங்கள்லாம் இப்படி தேவதாந்திர சமாசயனம் பண்ணியிருக்கார்கள். சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹா அப்படின்னு அயோத்தியில உள்ள ஜனங்கள்லாம் தேவதாந்திர கோவிலுக்கும் போய் நிப்பானோம். நம்மள மாதிரி பெருமாள் கோவிலுக்கு தான் போறதுன்ற நியமம் இல்லை, எங்க வேணா போய் நிப்பா. நின்று என்ன பண்ணுவான்னா அவளுக்கெல்லாம் ஒரே அர்ச்சனை ஒரே பிரார்த்தனை தான். ராமர்னாலே எல்லாம் ஒண்ணுதான். என்ன அர்ச்சனை அவளுக்குன்னா பேர் ராமன், நட்சத்திரம் புனர்வசு, கோத்திரம் வசிஷ்ட கோத்திரம். இதுதான் யாரு போய் எந்த கோவில்ல நின்னாலும் பண்ணக்கூடிய அர்ச்சனை. இதுதான் பிரார்த்தனை. எங்க ராம்ல எல்லாம் நன்னா இருக்கணும், திருவுள்ளம் பாங்கா இருக்கணும், திருமேனி உகப்பா இருக்கணும் அப்படின்னு இதுதான் அவர்களுக்கு ஒரே லட்சியம். அதனால
மண் நிமித்தம் கிருதம் பாபம் அப்பி புண்ணியாய கல்பத்தேன்னு பகவத் வச்சனம் இருக்கே. என் பொருட்டு பண்ணக்கூடிய பாபமே புண்ணியமாறுதுன்னு எம்பெருமான் சொல்லியிருக்கான். இவர்களோ தேவதாந்திர கோவிலுக்கு போய் நின்னாலும் எங்க சுவாமியான ராமபிரான் நன்னா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறான்னா அப்ப இதுவும் அப்பேற்பட்ட பக்தி. அப்படி செய்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி தேவதாந்திர சமாசயனத்தை பகவான் பொருட்டு செய்திருக்கிறார்கள். அதை விட முக்கியம், பாவோ நாண்யத்ர கச்சத்தின்னு சொன்னவர் ஆஞ்சநேய சுவாமி. பெருமாள் வைகுண்டாரோகணம் பண்ணும்போது பரமபதத்துக்கு கூப்பிடுறார். வைகுண்டாரோகணத்தும் போது அவருக்கும் மோட்சத்தை தரேன்னு ஆஞ்சநேய சுவாமியை கூப்பிடுறார். ஆனா ஆஞ்சநேயர் என்ன சொல்லிட்டார், எனக்கு சங்கச்சக்கர தரணா சதுர்புஜ மூர்த்தியா லக்ஷ்மிநாதனா இருக்கக்கூடிய சுவாமி வேண்டாம், த்விபுஜனா கோதண்டஹஸ்தனாக சீதாபதியாக இருக்கக்கூடிய சுவாமி தான் வேணும். அதனால நான் இந்த பூமண்டலத்திலேயே லீலா விபூதியிலேயே இருந்துட்டு எங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ அங்கெல்லாம் கிருத மஸ்தக அஞ்சலிம் அப்படின்னு நான் தலைக்கு மேல கை கூப்பிண்டு ராமாயணம் கேட்டுன்னு இருக்கேன், அதுதான் என்னுடைய வைகுந்தம் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அந்த அளவுக்கு ஒரு இஷ்ட நிஷ்டை உள்ளவர் ஆஞ்சநேய சுவாமி ராமபிரான் இடத்துல. அப்பேற்பட்டவரும் ராம கைங்கரியத்துக்காக புறப்படும் போது நமோஸ்து வாசஸ்பதையே அப்படின்னு தேவதாந்திர சமாசயனம் பண்ணினார். தனக்காக பண்ணல, பெருமாள் கைங்கரியத்துக்காக நான் கிளம்புறேன், நிர்விக்னமா இது நடந்தேறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு தேவதாந்திர சமாசயனம் பண்றார். அப்போ எம்பெருமான் பொருட்டு பண்ணக்கூடிய தேவதாந்திர சமாசயனம் கூட அழகுதான், அதுவும் சிஷ்டகிருதம் தான் அப்படின்னு இவர்கள்லாம் காட்டுறார்கள். இதையெல்லாம் கேட்டிருக்காள் ஆண்டாள் விஷ்ணு சித்தர் இடத்துல. இதையெல்லாம் தெரிஞ்சின்றவள் தானே. அதனால அந்த பிராபிய துவரையினால கலங்கி போய் என்ன செய்யறது செய்யக்கூடாதுன்னு தெரியாம இவள் காம சமாசயனம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பண்றாள். பரம சாத்விகரா இருக்கக்கூடிய பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையா பிறந்துட்டு இவள் இதை செய்யலாமா? இப்போ திருவையுத்தியில உள்ள ஜனங்கள்லாம் பண்ணினா இல்ல ஆஞ்சநேய சுவாமி பண்ணினார்னா அவளுக்கெல்லாம் விஷ்ணு சித்தர் கிடைக்கல, அப்பேற்பட்ட பெரியாழ்வார் கிடைக்கல. ஏன் கோபிகைகள் காத்தியாயினி நோன்பு நோற்றாலே அவர்களுக்கெல்லாம் கூட பெரியாழ்வார் கிடைச்சிடல. ஆனா இவளோ இப்பேற்பட்ட பெரியாழ்வார் நீராட்ட வாராய் பூச்சூட்ட வாராய் காப்பிட வாராய்ன்னு கூப்பிட்டா கண்ணனே ஓடி வந்துருவான். யசோதை கூப்பிட்டா ஒரு கண்ணன் தான் வருவான், பெரியாழ்வார் கூப்பிட்டா 108 கண்ணனும் வரத்துக்கு சித்தமா இருப்பான். அப்பேற்பட்ட பெரியாழ்வார் பொண்ணா பிறந்துட்டு இவள் ஏன் காம சமாசயனம் பண்ணணும்? பேசாம நிம்மதியா பெரியாழ்வார் திருமகளா இருந்தாலே வந்துட மாட்டானா கண்ணன் அப்படின்னா அப்படி இருக்க முடியல. அந்த எத்தத்தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு பிராபிய துவரைப்படுத்துற பாடு இவளை இப்படி பண்ண வைக்கிறது. பெரியாழ்வார் பெண்ணா இருந்துண்டு பல்லாண்டு பாடக்கூடிய கோஷ்டியில சேர்ந்துண்டு எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணணும். திருப்பாவையில இவளே எழுப்பினது மாதிரி செல்வ சிறுமீர்கள் கோதூகலமுடைய பாவாய் நாயக பெண் பிள்ளாய் செல்வ பெண்டாட்டி எல்லே இளங்கிலியே அப்படின்னு சதுருஷமான கோஷ்டியெல்லாம் கூப்பிட்டுண்டு பல்லாண்டு பாடிண்டு எம்பெருமானுக்கு சுப்பிரபாத கைங்கரியம் திருப்பள்ளி எழுச்சி பண்ண போறேன்னு கிளம்பினா நியாயம். அது பெரியாழ்வார் பெண் இப்படிதான் செய்யணும், இது பொருத்தம், இது தகும். ஆனா இவள் என்ன பண்றாள், மன்மதனை ஆசிரியிக்கிறாள். பரம சாத்விகரான பெரியாழ்வார் பெண்ணா இருந்துண்டு ரஜோகுணமுடைய மன்மதனை போய் இவள் ஆசிரியிக்கிறாள். நாம என்ன பண்ணினாலும் நமக்கு அணுக்கர்களா இருக்க நமக்கு ஆப்தர்களா இருக்கக்கூடியவர்கள் இதை பண்ணினார்களா, இதற்கு முன்ன பண்ணியிருக்கார்களான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா பண்ணினவர் ஒருத்தர் இருக்கார். யாருன்னா சுவாமி நம்மாழ்வார். எல்லாரும் இவர்கள் அனைவரும் ஆழ்வார் கோஷ்டி தானே. ஆண்டாளுக்கு ஆழ்வார்கள் 11 தமப்பன்மார்கள். பெரியாழ்வார் தகப்பனார் அப்படின்னா நம்மாழ்வார் பெரிய தகப்பனார், பெரியப்பா ஸ்தானம். அப்போ நமக்கு பரமாப்தரா இருக்கக்கூடிய நம்மாழ்வாரே இந்த காரியத்தை பண்ணியிருக்காரே. ஏன்னா எம்பெருமான ஆசிரியிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான பெற முடியலன்னு இன்னும் கலங்கி போய் இன்னும் பகவானை பெற முடியலையேங்கிற பிராபிய துவரையினால கலங்கி போய் தெய்வங்காள் அப்படின்னு தேவதாந்திர சமாசயனம் நம்மாழ்வாரும் பண்றார். ஏன் பண்றாருன்னா அந்த கலக்கத்தினால என்ன செய்யறதுன்னு தெரியாம தெய்வங்காள் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு தேவதாந்திர சமாசயனத்தை இவரும் பண்ணினாரே, தேவதைகளை எல்லாம் முன்னிட்டாரே நம்மாழ்வாரும். அதை பார்த்தாள் ஆண்டாள். மேலே யார் செய்வனகள்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ பகவான் அடையிலேங்கிற தவிப்பு மேலோங்கும் போது இப்படி பண்ணினா கூட அதுவும் ஒரு அழகுதான் அப்படின்னு இதெல்லாம் தனக்கு ஒரு உதாரணமாக எடுத்துட்டாள். இப்படி எடுத்துண்டு மன்மதனை இவள் ஆசிரியிக்கிறாள். முதலியே சொன்ன மாதிரி
மன்மதனை ஏன் தேர்ந்தெடுத்தாள் அப்படின்னா, பிரிந்திருக்கிற கூடியவர்களை ஒன்று சேர்க்கிற முயற்சியில தன்னுடைய தேகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நாம எடுத்துட்டு இருக்கிற காரிய சித்தி தான் முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடியவன் மன்மதன் தான். அதனால இவள் மன்மத சமாசயனம் பண்றாள். இந்த குணத்தை மன்மதனிடத்துல கண்டு காமன் பூஜையை இவள் பண்ணுகிறாள். அது எந்த அளவுக்கு போயிடுதுன்னா, பெரியாழ்வார் ஒரு நந்தவனம் போட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவர் மல்லிகை, முல்லை, இருவாட்சி, செங்கழுநீர், திருத்துழாய்ன்னு செடியெல்லாம் பராமரிச்சு வளர்த்துட்டு இருந்தா, இவள் ஒரு ஓரத்துல ஊமத்தம்பூச்செடி, முருக்கம்பூச்செடி அப்படின்னு மன்மதனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் செடி போட்டு பாத்தி கட்டி வளர்க்கிறாள். அந்த அளவு ஆயிடுத்து. நம்ம ஆத்துல பெண் குழந்தைகள்லாம் கொல்லப்புறத்துல அழகா ஒரு துளசி மாடம் இருக்கும். நித்தியப்படி அந்த துளசிக்கு தீர்த்தம் சேர்த்து கோலம் போட்டு விளக்கேத்தி வைக்கிறதுன்னு பண்ண வேண்டியிருக்க, சில பெண் குழந்தைகள்லாம் ஏதோ ஒரு ஆசையினால ஆத்து உள்ளேயே மணி பிளான்ட்னு வளர்த்துன்னு இருப்பா. அது போல ஆண்டாள் பண்றதை பார்த்தா இப்ப அதுதான் நினைவுக்கு வருது. அப்படி பெரியாழ்வார் ஒரு பக்கம் வடபெருங்கோவிலுடையானுக்காக புஷ்பங்களை எல்லாம் போட்டு நந்தவனம் போட்டு தோட்டம் போட்டு வளர்த்துன்னு இருக்கார். இவள் அந்த எம்பெருமானையே பெறணுங்கிறதுக்காக அந்த தோட்டத்திலேயே வேற ஒரு ஓரத்துல போய் மன்மதனுக்கு வேணுங்கபடியான புஷ்பங்கள் அந்த செடிகளை எல்லாம் போட்டு ஊமத்தம்பூச்செடி, முருக்கம்பூச்செடி எல்லாம் போட்டு வளர்த்துன்னு இருக்கா. அந்த அளவுக்கு இவளுடைய தவிப்பானது முத்தி போய்விட்டது. முதிர்ந்த ஒரு தவிப்பா ஆயிடுத்து. எம்பெருமான பெறணும்னா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவளுடைய ஒரு அத்தியவசாயம் ஆர்த்தி விஞ்சி போயிடுது. அதனால பிராபிய துறையினால் கலங்கி இவள் பண்ணின காரியம் இந்த காம சமாசயனம். இதுதான் ஆண்டாளும் அனங்கனும். இந்த அனங்கனோட நம்ம ஆண்டாள் என்னெல்லாம் சம்பாஷணம் பண்ணினாள், இந்த அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் ஆண்டாளும் அனங்கனும் என்கிற இந்த விஷயம். முதல் பாசுரம். தையொரு திங்களும் தரை விளக்கே தன்மண்டலம் இட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணர் கொண்டு தெருவணிந்து அழகினு கலங்கரித்து அணங்க தேவா உய்யவும் ஆங்கொலோ என்று சொல்லி உன்னையும் கும்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலுமிழ்ச்சக்கரக்கை வேங்கடவர் கிண்ணை விதி கீற்றியே. தை ஒரு திங்களும். திருப்பாவையில மார்கழி மாசம் முழுக்க பாவை நோன்பு பண்ணினாள் ஆண்டாள். இப்போ தை மாசம் முழுக்க காமன் நோன்பு பண்றா. மார்கழி மாசம் முழுக்க பாவை நோன்பு பண்ணி திருப்பாவை அருளி செய்து முடிச்சாச்சு. பூர்த்தியான விட்டு கழுத்துல தாலி ஏறி இருக்கணும், திருமங்கல்ய தாரணம் ஆயிருக்கணும், ஆண்டாள் கல்யாணம் ஆகி சேர்த்தி உற்சவம் ஆயிருக்கணும். ஆனா இன்னும் ஆனபாடா இல்லை. அப்போ இவள் என்ன பண்றாள், மேற்கொண்டு தை மாசம் முழுக்க காமன் நோன்பு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு பண்றாள். மார்கழி மாசம் பாவை நோன்பு, தை மாசம் காமன் நோன்பு அப்படின்னு ஆயிடுத்து. தை ஒரு திங்களும் ஒரு மாசம் முழுக்க இந்த காரியத்தை பண்றாளாம். ஒரு வேளை அஞ்சலி பண்ணினாலே பகவான் இது அதிகப்படின்னு நினைக்கக்கூடியவன். தனக்கு ஒரு வேளை ஒருவன் கை கூப்பிட்டான் அப்படின்னாலே இந்த சேதனன் நம்ம இடத்துல காட்டின பக்திக்கு நாம என்ன பதிலுக்கு கிருப்ப பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்திர ஹிருதயம் உடையவன் எம்பெருமான். அவனை பெறணுங்கிறதுக்காக இவள் ஆண்டாள் மன்மதனிடத்துல ஒரு மாசம் பூரா பூஜை பண்றான், காம பூஜை பண்ணுகிறாள். தை ஒரு திங்களும் தரை விளக்கி காமன் வரக்கூடிய இடத்தை எல்லாம் அலங்கரிக்கிறாள் ஆண்டாள். எப்படி பண்றாள்னால், திருக்கண்ணமங்கையாண்டான் எவ்வாறு அழகிடுதல் அப்படிங்கிற காரியத்தை பண்ணினாரோ அது போல இவள் பண்றாளாம். திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற க்ஷேத்திரம், அங்க திருக்கண்ணமங்கையாண்டான் அப்படின்னு ஒரு மகாச்சாரியர் எழுந்தருளி இருந்தார். இவர் நாதமுனிகளுடைய சிஷ்யர். ஒரு சந்தர்ப்பம் அங்க கோவிலுக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்காக 2 பேர்கள் வரார்கள். 2 பேர்கள் கையிலையும் நாய் இருக்கு. அந்த 2 நாய்களுக்கும் அவர்கள் எஜமானர்கள். 2 பேர்களும் தங்களுடைய நாயை அழைச்சிட்டு வரார்கள். 2 பேர்களும் கோவில் வாசல்ல அந்த நாயை விட்டுட்டு உள்ள பெருமாள் சேவிக்க போயிருக்கார்கள். அப்போ இந்த 2 நாய்களுக்கும் சண்டை வந்துடுறது. அதுல ஒரு நாய் இன்னொரு நாயை கடிச்சு கொன்னுடுறது. உடனே சத்தம் கேட்டு அந்த எஜமானர்கள் வெளியில ஓடி வந்து பார்த்தா
எந்த நாய் இறந்து போச்சோ அந்த நாயினுடைய எஜமானனுக்கு கோபம் வந்துருது. அவன் கத்தியை எடுத்து அந்த மற்றொரு நாயை குத்தி கொண்டுட்டான். உடனே என் நாயை இவன் குத்தி கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லி அந்த நாயினுடைய எஜமானன் இவனை குத்தி கொள்ள, இவனும் அவனை குத்த, அங்கேயே அந்த 2 எஜமானர்களும் மாண்டு போயிட்டார்கள். கோவில் வாசல்ல அன்னைக்கு இப்படி ஒரு காட்சியை பார்த்தார் திருக்கண்ணமங்கை ஆண்டான். அவருக்கு அப்படியே பதறி போயிடுது. ஏன்னா ஒரு சாதாரண நாய்க்காக அந்த நாயினுடைய எஜமானர்களே இப்படி சண்டை போட்டு அடிச்சுண்டு உயிர் போற அளவுக்கு ஆயிடுத்து அப்படின்னா, அப்ப நம் பொருட்டு எம்பெருமானுடைய ஒரு பொறுப்பு எப்படி இருக்கும்? நம்ம விஷயத்துல எம்பெருமானுடைய ஒரு பொறுப்பானது எப்பேற்பட்டதா இருக்கும்? நாம ஏன் இந்த பாடுபடணும்? யோகக்ஷேமம் வகாமியகம்னு பகவான் சொல்லியிருக்கானே, நம் விஷயத்துல அவனுடைய கருத்து எந்த அளவு இருக்கும்? அதனால சர்வ வியாபாரங்களையும் விட்டார் திருக்கண்ணமங்கை ஆண்டான். அங்கேயே கோவில் வாசல்ல ஒரு மகிழ மரத்தின் அடியில உட்கார்ந்தார். அப்படியே சதா சர்வ காலமும் சுவாமி நம்மாழ்வார போல பகவத் சிந்தனத்திலேயே பொழுதுபோக்கின் இருந்தார். சர்வ வியாபாரங்களையும் விட்டு அப்படியே திருக்கண்ணமங்கை எம்பெருமான் திருக்கோவில் வாசல்லையே உட்கார்ந்தார் அவர். அப்படி ஒரு மகா ஞானியாக அவர் இருந்தார். அப்படி சர்வ வியாபாரங்களையும் விட்டவர் கூட கைங்கரியத்தை விடல. அவர் நித்தியப்படி என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, அந்த கோவில் வாசல்லையே கூட்டி ஸ்தல சுத்தி பண்ணி பெருக்கி கூட்டி அழகிடுதல் அப்படிங்கிற கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தார். அப்போ லௌகீக பிரவൃத்திகளை தான் அவர் விட்டாரே ஒழிய எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை அவர் விடல. இப்பேற்பட்ட ஒரு மகா ஞானிய லோகத்துக்கு காட்டுறதுக்காக திருக்கண்ணமங்கை எம்பெருமான் இப்படி ஒரு லீலைய பண்ணினான். அப்புறம் ஒரு நாள் ஒரு தேவ விமானமே வந்து வைகுண்டத்துக்கு இவர் அழைச்சிட்டு போச்சு அப்படின்னு அவருடைய கதை பூர்த்தி ஆறுது. அதுபோல ஞானித்து ஆத்மைவமே மதம்னு சொல்றது போல இப்படி ஒரு மகா ஞானிய எம்பெருமான் லோகத்துக்கு காட்டி தந்தான். அப்பேற்பட்டவரா இருந்தார் திருக்கண்ணமங்கை ஆண்டான். அவர் கோவில்ல ஸ்வயம் பிரயோஜனமாக பகவத் கைங்கரியம்ங்கிற புத்தியோட அழகிடுதல் அப்படிங்கிற பெருக்கிற கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்தவர் கூட கைங்கரியத்தை விடலையே, அப்பேற்பட்டவரா இருந்தார். ஆனா அப்படி ஒரு எம்பெருமான பெறணுங்கிறதுக்காக ஆண்டாள் என்ன பண்றாள்னால் காமன் விஷயமாக கைங்கரியங்களை பண்றா. காமன் வரக்கூடிய வழி தையொரு திங்களும் தரை விளக்கி தரையெல்லாம் நன்னா கூட்டி பெருக்கி அழகிடுதல்ங்கிற கைங்கரியத்தை பண்றா. அது எப்படி இருக்குன்னா, பெரியாழ்வார் வட்டபத்திரசாயி கோவில்ல ஸ்தல சுத்தி பண்ணுவர், பெருமாளுக்கோசரம் ஸ்தல சுத்தி பண்ணுவர். இவள் காம பூஜைக்காக ஸ்தல சுத்தி பண்ணுகிறாள். அந்த அளவுக்கு ஆயிடுத்து இவளுடைய தவிப்பு. தன் மண்டலம் இட்டு நல்ல குளிர்ச்சியான ஜலத்தை எல்லாம் தெளிச்சு, மண்டலம் அப்படின்னா கோலத்துல ஒரு வகை, வட்டமாக போடக்கூடிய கோலத்துக்கு மண்டலாகாரம்னு பெயர். புஷ்பங்களை பரத்தி வச்சு போடக்கூடிய கோலத்துக்கு புஷ்பாஸ்தரணம்னு பெயர். ஒரு நாள் கிழமைகள்ல போடக்கூடிய கோலம் மனைக்கோலம்னு சொல்லுவோம். அதுபோல மண்டலமா வட்டமா போடக்கூடிய கோலம் அதற்கு மண்டலாகாரம் அப்படின்னு பெயர். குளிர்ச்சியான ஜலத்தை தெளிச்சு முதல்ல ஸ்தல சுத்தி பண்ணி அப்புறம் தன் மண்டலம் விட்டு குளிர்ச்சியான ஜலத்தை எல்லாம் தெளிச்சு அதற்கு பிறகு மண்டலாகாரமான கோலத்தை போடுறா. ஸ்ரீ ஆண்டாள் இப்படி ஒரு காரியத்தை பண்றா. ஒரு மண்டல பூஜை இப்படி காமனுக்காக பண்ண வேண்டியதுன்னு சங்கல்பிச்சுட்டு இதை பண்ணிட்டு இருக்கா. தன் மண்டலம் 8 மாசி முன்னாள். ஒரு மண்டலம் கணக்கு வரணும்னா 45 நாள் வரணுமே. தை மாசம் முழுக்க 30 நாள், மாசியில் பூர்வபக்ஷம் 15 நாட்கள், மாசி முன்னாள் அப்படின்னு 45 நாட்கள் இப்படி ஒரு நோன்பு பண்ண வேண்டியது அப்படின்னு சங்கல்பிச்சுட்டா. மாசி முன்னாள். ஐயனுன் மணற்கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து அனங்கதேவா. ஐய அப்படின்னா அழகான அப்படின்னு அர்த்தம். அழகான நுண்மணல் கொண்டு நல்ல நைசான கோலமாகு, அரிசிமா கோலம் அது போல தேர்ந்தெடுத்துண்டா. ஏன்னா நர நரன்னு கல்லா இல்லாம உருத்தும்படியா இல்லாம நல்ல அழகான நைஸ் மணல் கோலப்படி அதை எடுத்துண்டாள். ஐய நுண்மணற் கொண்டு. ஏன் அப்படி எடுத்துண்டாள்னால், காமன் ரொம்ப அழகனா இருப்பான், மேலும் ரொம்ப மென்மையானவனா இருப்பான். அதனால அவனுக்கு பார்த்த உடனே ரசிக்கும்படி கோலம் அழகா இருக்கணுமா. அவன் கால் வச்சா அது உருத்தாதபடிக்கு மென்மையா மிருதுவா இருக்கணுமா அந்த கோலமாவு. அதனால அப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்து கோலம் போடுறான். ஐயனுன் மணற்கொண்டு தெரு அணிந்து. பெருமாள் புறப்பாடு, இப்ப நம்ம பார்த்தசாரதி புறப்பாடுன்னா இங்க ஒப்பவர் இல்லா மாதர்கள்லாம் தெருவை அடைச்சுண்டு கோலம் போடுவா. ஏதோ சாஸ்திரத்துக்கு ஒரு ஷட்கோண கோலம் போட்டா போறாதோ, ஒரு தாமரப்பூ கோலம் போட்டா போறாதோ, அப்படி இல்லாம தெருவையே அடைச்சுண்டு கோலம் போடுவா. அதுபோல காமன் பூஜைக்காக இவள் இதை செய்யறான். தெரு அணிந்து
அப்படியே தெருவே அடைச்சுண்டு காமன் வர்ற வழி அப்படின்னு கோலம் போடுறா. அழகினுக்கு அலங்கரித்து அனங்கதேவா. அவள் அலங்கரிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு, ஏதோ காமன் பூஜை ஒரு பலனை உத்தேசிச்சுதான் இவள் இதை பண்றாள்னு இல்லாம ஸ்வயம் பிரயோஜனமாவே பண்றாளோ, அவ்வளவு கனத்த ஸ்ரத்தையா பண்றாளே. இவள் பண்றத பார்த்தா இவள் ஒன்னும் ஒரு பலனை ஆசைப்பட்டு பண்ற மாதிரியே தெரியலையே, ஸ்வயம் பிரயோஜனமானா பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பண்றாளாம். ஏன்னா ஒரு பலனை உத்தேசிச்சு பண்ணா அது கடமையாக தான் இருக்கும் அப்படி செய்யற காரியம். அப்படி இல்லாம ஆண்டாள் ஸ்வயம் பிரயோஜனமா ரசிச்சு அந்த காரியத்தை பண்றா. அதனால ஸ்ரத்தையோட பண்றா. அழகினுக்கு அலங்கரித்து அனங்கதேவா, அனங்கன் அப்படின்னு இங்கதான் கூப்பிடுறாள். இப்படி எல்லாம் சொன்ன உடனே ஆண்டாள் கிட்ட மன்மதன் கேட்கிறான், உனக்கு நான் என்ன பண்ணணும்? அனங்கன்னு என்னை கூப்பிட்டியே, அனங்கதேவா அப்படின்னு என்னை அழைக்கிறியே, உனக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன்னா ஆழிமழை கண்ணால ஸ்வயம் ஸ்ரீ ஆண்டாளே கூப்பிட்டு வருணதேவன் பதில் சொன்னான்னு வரும்போது தேவதைகள்லாம் அப்படி ஓடி வந்து ஆண்டாள் கிட்ட பேசும்போது மன்மதன் ஏன் பேச மாட்டான்? அதனால அனங்கதேவா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அனங்கன் கேட்கிறான், மன்மதன் கேட்கிறான், உனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஆண்டாள் சொல்றா, உன் பேர்லயே உன்னுடைய குணம் தெரியறதே. ஏன்னா அந்த பிரிந்திருந்த பார்வதி சிவனார் இவர்களை சேர்த்து வைப்பதன் பொருட்டு நீ உன்னுடைய தேகத்தையே இழந்துட்டியே. அவருடைய நெற்றி கண்ணால் எரிக்கப்பட்டு உன்னுடைய உடம்பே பொசுங்கி போயிடுத்தே. ஆனாலும் அதற்காக நீ பாராட்டாம அவர்களை சேர்த்து வைக்கிற முயற்சியில வெற்றி அடைந்தாயே. அனங்கதேவா, உய்யவும் ஆங்களோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன். இந்த குணத்தை பார்த்துதான் நான் ஒன்னு ஆசிரிக்கிறேன். உய்யவும் ஆங்களோங்கிறது இங்க ஒரு சந்தேகம். ஏன்னா எம்பெருமான பற்றினா இந்த சந்தேகமே வராது, நிச்சயம் பலன் கிடைத்தே தீரும். அப்பேற்பட்ட சித்தோபாயமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற உறுதி உண்டு. ஆனா தேவதாந்திரங்கள்ட்ட அப்படி சொல்ல முடியாது. நிறைய வேலையை வாங்கிப்பா, பலனை பார்த்து அளந்து தான் கொடுப்பா. அதனால உய்யவும் ஆங்களோ, நான் ரொம்ப ஆர்வத்தோட காம பூஜை பண்றேன், எனக்கு இதுக்கான பலன் கிடைச்சிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட கேட்கிறான். உய்யவும் ஆங்களோ, நான் உஜ்ஜீவிச்சிடுவேனா என்று சொல்லி அப்படி ஆசைப்பட்டு உன்னையும் உம்பியையும் தொழுதேன். காமனுக்கு ஒரு தம்பி உண்டு, அவனுக்கு ஷியாமன் அப்படின்னு பெயர். காம பூஜை பண்ணும்போது காமனை மட்டும் ஆசிரியித்தா போராதா? இதுவே தேவதாந்திர சமாசயனம். இதுக்கே சந்தேகமா இருக்கு. இதுல இவனோட தம்பி ஷியாமன் அப்படின்னு ஏன் சேர்த்துக்கிறான்னா பழக்கம். அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்திருக்கா, சிஷ்ட கிருதம் அப்படின்னு பார்த்தே பழக்கம். ஏன் யார் இதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சான்னா ஆஞ்சநேய சுவாமி பிராட்டிய தேடுறதுக்காக லங்க முழுக்க சுத்துறார். லேசில பிராட்டி தரிசனம் கிடைக்கல. அவ்வளவு மலிவா இந்த பிராட்டி லேசில கிடைக்கல. அப்போ சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில உட்காண்டு நினைச்சுக்கிறார், நாம பெருமாள் அனுகிரகம் பூர்ணமா இருந்தாதான் பிராட்டி சந்நிதி கிடைக்கும். நாம என்னமோ லகுவா நினைச்சிட்டோமே, வந்துடலாம் பார்த்துடலான்னு நினைச்சிட்டோமே, தாயார் சன்னதி என்ன அப்படி கிடைக்கக்கூடியதா அப்படின்னு நினைச்சிட்டு உடனே பெருமாளை முன்னிட்டுக்கிறார், பிராட்டி சந்நிதியை காட்டித்தாங்கன்னு. அப்போ நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை அப்படின்னு தான் ஸ்துதி பண்றார். பெருமாளை முன்னிட்டு பிராட்டிய தரிசனம் கிடைக்கணும்னு கேட்கிறார் ஆஞ்சநேயர். அப்போ பெருமாளை மட்டும் முன்னிட்டா போராதா, இளைய பெருமாளையும் சேர்த்து முன்னிடுறார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய அப்படின்னு அண்ணாவோட தம்பியையும் சேர்த்து முன்னிட்டு இவர் பற்றுகிறார். பிராட்டி சந்நிதியை காட்டி கொடுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறாரே. அந்த பழக்கம் இப்படியெல்லாம் சிஷ்டகிருதம் மேலையார் செய்வனகள்னு பார்த்து இந்த குடும்பத்துல பிறந்து இப்படியே பழகியாச்சு. அதனால திடீர்னு தேவதாந்திர சமாசயனம் பண்ணும் போதும் பழக்கம் வாசனை என்னவோ அதான் வர்றது. அப்போ இவள் என்ன பண்றாள், காமனை ஆசிரியிக்கும் போது நம்ம பெரியவாள்லாம் கூட இருக்கிறவாளையும் சேர்த்து பற்றணும்னு சொல்லியிருக்காளே. அதனால காமனுக்கு ஒரு தம்பி உண்டு, அவனுக்கு ஷியாமன்னு பேரான். அவனையும் சேர்த்து பிடிப்போம் அப்படின்னு உன்னையும் உம்பியையும் தொழுதேன். சரி, நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு காமன் கேட்கிறான். வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வெங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. நீ என்ன பண்ணு, சக்கரதரனா இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு என்ன அர்ப்பணம் பண்ணு. ஏனால் திருவேங்கடமுடையான் அப்படி வந்து நிற்கிறாரே இங்க பரமபதத்திலிருந்து இறங்கி வந்து முதல்ல எம்பெருமான் பொன்னடி சாத்தின இடம் இந்த திருமலை திருப்பதி தானே. அப்படி வந்து நிற்கிறாரே, அந்த திருவேங்கடமுடையானுக்கு நீ என்ன அர்ப்பணம் பண்ணு. அவர் எப்படி இருக்கார், எத்தனை அழகா இருக்கார் அப்படின்னா வெய்யதோர் தழலுமிழ் சக்கர கையனா இருக்கார். அப்படியே அந்த சுதர்சன சக்கரத்தை கையில ஏந்திண்டு சக்கரபாணியா இருக்கார் அவர்.
அது எப்படி இருக்கு? வெய்யதோர் தழல் உமிழ்கிறது. யாருக்குன்னா எதிரிகளுக்கு. எதிரிகள்லாம் பார்த்தா ஆயுதமா இருக்கு. அதுவே பரம பக்தர்கள் அடியார்கள்லாம் பார்த்தா ஆபரணம் போல அப்படியே வழிச்சு சொடுக்கிக்கணும், அவ்வளவு அழகா இருக்கு அவர் கைக்கு சக்கரம். ஆழத்தி வழிக்கலாம்படி ஒரு அழகா இருக்கு. ஏன்னா ருக்மிணி பிராட்டியின் இடத்துல அந்தப்புறத்துல இருக்கும்போது ஒரு சமயம் கண்ணபிரான் அவளை ஒரு கலாட்டா பண்ணணும், அவள் இடத்துல ஒரு சீண்டி பார்க்கணுங்கிற ஆசையினால அவளுக்கு கோபமே வரமாட்டேங்கிறது. தாயாருக்கு கோபம்னா என்னன்னே தெரியல, எப்படி கோபிச்சுக்கிறதுனே தெரியல. அவளுக்கு கொஞ்சம் கோபத்தை வரவழைச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு அவளை சீண்டி பார்க்கறதுக்காக சில வேண்டாத வார்த்தைகள், சில தடிமனான வார்த்தைகள்லாம் சொல்லிடுறான் ஒரு சந்தர்ப்பம். அப்போ கோபம் வர வேண்டி இருக்க பிராட்டி பீருவா ஆகி பயந்து போய் அழுது மூர்ச்சையாகி விழுந்துடுறான். அப்படி விழுந்தவளை சமாதானப்படுத்துறதுக்கு கண்ணன் உடனே சக்கரதரனா அவளுக்கு காட்சி தரான். சங்க சக்கரதரனா காட்சி தந்து அவளை எழுப்புறான். அதை பார்த்த உடனே அவளுக்கு சமாதானம் ஆறுது. எதிரிகள்லாம் இந்த சக்கரத்தை எடுத்தா பயப்படுறான். சங்கத்தை எடுத்தா ஹிருதயானி வியதாரியத்து தார்தராஷ்டிரானாம் அப்படின்னு அந்த திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களான துரியோதனாதிகளுடைய ஹிருதயம் எல்லாம் அந்த சங்கநாதத்தை கேட்டு அப்படியே பயந்தது அப்படின்னு இருக்கு. ஹிருதயானி வியதாரயத்துன்னு இருக்கு. ஆனா அதே சங்கநாதம் ருக்மிணி தாயார் கேட்டா குழலோசை மாதிரி காதுல விழருது. அதே போல எதிரிகளுக்கு எதிர சக்கரத்தை பகவான் எடுத்துட்டான்னா அவெல்லாம் நடுங்குறா. ஆனா இங்க பயந்து போன தாயாரை சமாதானப்படுத்துறதுக்கு சக்கரத்தை எடுக்க வேண்டியதா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, எதிரிகளுக்கெல்லாம் வெய்யதோர் தழலுமிழ் ஆயுதமா இருக்கு அந்த சக்கரம். அதுவே பக்தர்களுக்குன்னா ஆபரணம் போல இருக்கு. ஆப்தரா இருக்கார் சுதர்சனர். எதிரிகளுக்கெல்லாம் அவர் பிரயோக சக்கரம் மாதிரி ஆயுதமா இருக்கார் சுதர்சன ஆழ்வார். அதுவே பரம பக்தர்களுக்கு அடியார்களுக்கு பாகவதர்களுக்கு எல்லாம் பார்த்தா அப்படி ஒரு ஆபரணமா இருக்கார். பகவானுக்கு எப்படி காசு மாலையோ அது மாதிரி இந்த சக்கரத்தாழ்வாரும் ஒரு ஆபரணமோ அப்படிங்கிறது போல இருக்காராம். அதனால இப்பேற்பட்ட அழகனான அந்த திருவேங்கடமுடையானுக்கு நீ என்ன அர்ப்பணம் பண்ணு, அதற்காக தான் இந்த காம பூஜையை நான் பண்றேன் அப்படின்னு ஆசிரிக்கிறாள் ஆண்டாள். வெள்ளை நுண்மணர் கொண்டு தெருவணிந்து வெள்வரை பதன் முன்னம் தூரை படிந்து முள்ளுமில்லா சொல்லி எரி மடுத்து முயன்றுன்னை நோர்க்கின்றேன் காமதேவா. கள்ளவள் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி புள்ளினை வாய் பிளந்தான் என்பதோர் இலக்கினிற் புக என்னை ஏற்றியே. வெள்ளை நுண் மணர் கொண்டு தெருவணிந்து, பொதுவா எம்பெருமானுக்கு புறப்பாட்டு காலங்கள்ல நாம கோலம் போடும்போது வெள்ளையான மணலால கோலப்பொடியால கோலம் போடுறோம். ஏன்னா எம்பெருமான் சத்வகுணமே வடிவெடுத்தவன். அதனால வெள்ளை மணல் கொண்டு கோலப்பொடியை கொண்டு அவனுக்கு கோல கைங்கரியம் பண்றோம். அதே போல கோவில் உள்ளேயும் ஒரு அமாவாசை ஏகாதசி நாள் கிழமைகள்ல வெள்ளையான மாக்கோலம் போடுறோம். ஆனா தேவதாந்திரங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவர்கள்லாம் ரஜோகுணம் மிக்கவர்கள். அதனால தேவதாந்திரங்களுக்கு கோலம் போடும்போது பார்த்தா நிறைய கலர் கோலம் தான் போடுவான். தேவதாந்திர அடியார்கள்லாம் கலர் கோலம் நிறைய போடுவான். இப்போ இது ஆடி மாசம் நிறைய தேவதாந்திர புறப்பாடு அடிக்கடி ஆகும், வீதிகள்லாம் வரும். அப்ப பார்த்தா கலர் கோலம் நிறைய அவ போடுவான். கலர் கலரா நல்ல வண்ணங்களை கொண்டு கோலம் போடுவா. ஏன் அப்படின்னா தேவதாந்திரங்கள்லாம் ரஜோகுணம் மிக்கவர்கள். அவளை உகப்பிக்கும்படியாக அந்த மாதிரி வண்ணங்களை தீட்டி கொட்டி மொழிகி அந்த மாதிரி கோலங்களை போடுவான். ஆனா எம்பெருமானோ சத்வகுணமே வடிவெடுத்தவன். அதனால அவனுக்கு எப்பவும் கோவில்கள்ல சிஷ்டாச்சாரம்ங்கிறது வெள்ளையான நுண்மணலை கொண்டு கோலம் போடுறது. ஆனா இவளுக்கு இதுக்கு முன்ன பின்ன தேவதாந்திர கோவிலுக்கு போயிருந்தாதானே தெரியும் இதெல்லாம் அங்க என்ன வழக்கம், என்ன பண்ணணும்னு. திடீர்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம தானே காம பூஜை பண்றா. அதனால அப்படியே பழக்கம் வந்துருதுங்கிறதுனால வெள்ளை நுண் மணர் கொண்டே கோலத்தை போடுறா. இவன் இந்த தேவன் காமனாச்சே மன்மதனாச்சே, இவனுக்கு வெள்ளை கோலப்பொடி போடுவாளா அதெல்லாம் யோசிக்கல. எம்பெருமானுக்கு போடுற பழக்கத்தினால வெள்ளை பொடியை கொண்டே இவள் கோலத்தை போடுகிறாள். வெள்ளை நுண் மணர் கொண்டு தெருவணிந்து, அதுவும் நுண்மணல். ஏன்னா காமன் காலை வச்சா அவனுக்கு சுருக்குன்னு எதுவும் குத்திடக்கூடாதான், உறுத்தக்கூடாது. அது போல மென்மையா அழகா இருக்கணுங்கிறதுக்காக அவனுடைய மார்தவத்துக்கு தகுந்த மென்மையான மணலை கொண்டு போடுறாள். வெள்ளை நுண்மணர் கொண்டு தெருவணிந்து, நன்னா தெருவை அடைச்சு கோலம் போடுறாள். வெள்வரை பதன் முன்னம் துறை படிந்து,
திருப்பாவை அருளி செய்யும் போது மார்கழி மாசம் முழுக்க நாட்காலை நீராடி கீழ்வானம் வெள்ளென்று இப்படின்னு எல்லாம் பண்ணின பழக்கம். சிற்றஞ்சிறுகாலைன்னு ஏந்திருந்து அவ்வளவு பேர்களையும் எழுப்பி அழைச்சிட்டு போய் அது மாதிரி பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றின்னு பனி விழற பொழுதுலேயே அப்படி போய் தீர்த்தமாட கிளம்பின கோஷ்டி இது. அதனால அந்த பழக்கத்தினால இப்ப தை மாசம் பிறந்தும் என்ன பண்றா, வெள்வரைப்பதன் முன்னம் கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னாடி நன்னா நீர்நிலைகள்ல போய் மூழ்கி ஸ்நானம் பண்ணிட்டு துறை படிந்து விடியறதுக்குள்ள வந்துடணும், கரைக்கு வந்துடணும், ஆத்துக்கு வந்துடணும். அப்படியெல்லாம் ஒரு பூஜை பண்றா. வெள்வரைப்பதன் முன்னம் துறை படிந்து முள்ளுமில்லா சுள்ளி எரிமடுத்து. அது என்னன்னா, முள்ளு அப்படின்னா எறும்புன்னு அர்த்தம், சுள்ளெரும்பு, அது முள்ளுன்னு ஒரு பேர் உண்டு அதற்கு. முள்ளுமில்லா சுள்ளி அப்படின்னா விறகு கட்டை, சின்ன இளம் விறகு, சின்ன சின்ன விறகு கட்டை. காமன் பூஜை பண்றதுனால அதற்கு ஒரு நோன்பு பண்ணணும். பூஜைக்கு அங்கமாக ஒரு காமன் நோன்பு பண்றதுனால அதற்கு ஒரு ஹோமம் பண்ணணும். இந்த பூஜைக்கு ஹோமம் ஒரு அந்தர்கதம். இந்த பூஜைக்காக காமன் நோன்புக்காக இதையெல்லாம் பண்ணணும். கோலம் போடுறது மாதிரி, பொழுதோட ஸ்நானம் பண்றது மாதிரி இதையும் பண்ணணும். அதற்கு ஒரு ஹோமம் இருக்கு. அந்த ஹோமத்துக்கு விறகுகள்லாம் தேவை. அதனால இவள் என்ன பண்றா, இளம் விறகாக எடுக்கணும். பொதுவா ஒரு நோன்பு காலத்துல ஜீவ ஹிம்சை ஆகக்கூடாது. ஆனா அந்த நோன்புக்கு உண்டான பலன் பூர்ணமா கிடைக்காது. ஜீவ வதம் ஆகக்கூடிய இடங்கள் அப்படின்னு 5 இடங்களை சாஸ்திரம் சொல்றது. அதுல முதல்ல விறகடுப்பு. அங்க பூச்சி பொட்டுகள், எறும்பு இதெல்லாம் இருக்கும். கவனிக்காத அப்படியே அதுல போய் நெருப்பு உள்ள தள்ளியாச்சுன்னா அவ்வளவும் அதோடையே பஸ்பமா போயிடும். அதனால இது ஜீவ வதம் ஆகக்கூடிய இடங்கள்ல விறகடுப்புங்கிறது ஒண்ணு. இன்னைக்கு அந்த கவலை இல்லை, ஆனாலும் கோவில்கள்ல திருமுடைப்பள்ளியில விறகடுப்பு இன்னைக்கும் இருக்கு. விறகடுப்பு ஜீவ வதம் ஆகக்கூடிய இடங்கள். அதே போல அம்மியிலையும் ஏதாவது அம்மி குழவியெல்லாம் இருந்தா அங்க பூச்சி பொட்டு வந்து தங்கிடும் அந்த இடத்துல. விளக்குமாறு, உரல் உலக்கைகள், மேலும் ஜல பாத்திரங்கள். ஜலம் வச்சிருப்போம் பாத்திரத்துல, ஏதாவது எறும்பு ஏதாவது உள்ள அந்த அந்த ஒரு தன்மையா இருக்கிறதுக்கு, குளிர்ச்சியா இருக்குங்கிறதுக்காக உள்ள போய் அப்படியே விழுந்து அதுலயே பிராணனை விட்டுரும். அது போல ஜீவ ஹிம்சை நேரக்கூடிய 5 இடங்கள் அப்படின்னு மகரிஷிகள் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கார்கள். அதெல்லாம் தெரியறது நாச்சியா இருக்கு. விறகுல ஏதாவது பூச்சி பொட்டு இருக்கும், எறும்பு இருக்கும். நாம ஒரு பலனை விரும்பி ஆசைப்பட்டு இப்படி ஒரு ஹோமத்தை பண்ணி கடைசியில ஒரு ஜீவ ஹிம்சை ஆச்சுன்னா அந்த பலன் எங்கேயாவது குறைஞ்சிட போறதே, கண்ணன் வரக்கூடிய நாள் இன்னும் இன்னும் நமக்கு தூரம் ஆயிட போறதே அப்படின்னு நினைச்சு கலங்கி போய் இவள் சர்வ ஜாக்கிரதையா ஸ்ரத்தையா இதெல்லாம் பண்றாள். அப்போ அந்த இளம் விறகு அதெல்லாம் நன்னா தட்டி, தூசி தட்டுற மாதிரி அதெல்லாம் நன்னா தட்டி, அதுல எறும்பு பூச்சி போட்டெல்லாம் எதுவும் இல்லாம அதை சேகரிச்சு எடுத்து அந்த ஹோமத்துக்கு தயார் பண்ணி வைக்கிறாள். முள்ளுமில்லா சுள்ளி எரிமடுத்து. எப்படி இவள் இதெல்லாம் பண்றாள்னா, பெரியாழ்வார் அப்பப்போ எம்பெருமானுடைய திருவாராதனத்துக்கு அங்கமாகவே அக்னிஹோத்திர ஹோமங்கள்லாம் பண்ணுவாராம். அக்னிஹோத்திராதி ஹோமங்கள்லாம் பெரியாழ்வாரே பண்ணுவார். அப்படி பெரியாழ்வார் பண்ணும்போது இவள் அதற்கு வேணுங்கிற உபகரணங்களை எல்லாம் எடுத்து எடுத்து கொடுப்பாளாம். அப்படி ஒரு பழக்கம் உண்டு. பெரியாழ்வாருடைய வளர்ப்பு அப்படி இருக்கு. அக்னிஹோத்திராதி ஹோமங்களுக்கு வேணுங்கிற திரவியங்கள் உபகரணங்களை எல்லாம் இவள் ஒன்னொன்னா சொல்ல சொல்ல எடுத்துன்னு வந்து தருவாள். பெரியாழ்வாருக்கு அப்படி கைங்கரியம் பண்ணியிருக்காள் இவள். அதனால அந்த பழக்கம் இருக்கிறதுனால இப்போ மன்மத பூஜை பண்ணும் போதும் இந்த ஹோமத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அழகா அதெல்லாம் சித்தமா தயார் பண்ணி வைக்கிறாள். அதனால முள்ளுமில்லா சுள்ளி எரிமடுத்துன்னா அக்னியில அந்த விறகுகளை எல்லாம் சேர்க்கணும். அந்த சமித்துக்களை அக்னியில நன்னா சேர்த்தா கண்ணனை நன்னா அணைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி எல்லாம் ஒரு பாரிப்பு எம்பெருமான் இடத்துல அப்படின்னு நினைச்சுக்கிறான். முள்ளுமில்லா சுள்ளி எரிமடுத்து முயன்று உன்னை நோக்கின்றேன் காமதேவா. எம்பெருமான அடையறத்துக்கு அவனே உபாயம் அப்படின்னு உறுதி பூண்டு இருக்கக்கூடிய நான் இப்ப என்ன பண்றேன்னு நான் கலங்கி போய், என்னைக்கு அவன் வருவானோ அது வரைக்கும் ஆறு இருக்க முடியலையே. ஏன்னா பிராட்டி என்ன சொன்னாள், மாம் நயேத்யதிகா குத்ஸஹா தத்தஸ்ய சதுருஷம் பவேத். அவர் வந்து என்ன அழைச்சிட்டு போகணும். நானா ஒரு முயற்சி பண்ணி எப்படியோ இந்த அசோகவனத்திலேருந்து விடுபட்டா போரும்னு பிச்சுண்டு கிளம்பி ஓடி வந்து அவர்கிட்ட நின்னேன்னு ஆயிடக்கூடாது. அப்ப நாளைக்கு ராமாயண கதை எப்படி ஆயிடும்? எவனோ ராவணன்னு ஒருத்தன் நயவஞ்சகமா பிராட்டிய கடத்திட்டு போனான். ஆனா அவள் தேவியாச்சே, அதனால தன்னுடைய பிரபாவத்தினால எப்படியோ அங்கேருந்து தப்பி ஓடியே வந்து பெருமாள்கிட்ட நின்னுட்டான் அப்படின்னு கதை சொன்னா நன்னாவா இருக்கும்? அதனால அப்படி ஆயிடக்கூடாது. இந்த கதை பூரா ராமருடைய சரித்திரமா இருக்கணும், ராமச்சரித்தமா இருக்கணுமே ஒழிய தேவி மகாத்மியம் மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால என்னுடைய பெருமை இதுல தெரியக்கூடாது.
பெருமாளுடைய தோல் வீரம், அவருடைய ரக்ஷணம், அவர் கொடுக்கிற அபயம், இதெல்லாம் தான் வரிக்கு வரி ராமாயணம் பேசணும் அப்படின்னு அதுக்காக இவ்வளவு கஷ்டத்தையும் பொறுத்துண்டாவது இருக்கலாம் அப்படின்னு காத்துன்னு இருந்தாளே பிராட்டி. அந்த சீதா பிராட்டிக்கு சதுருஷமான நாயகி தானே ஆண்டாளும். அப்படியே இவளால காத்துன்னு இருக்க முடியலன்னா, அவள் ஒரே பத்னி, பெருமாள் எப்படியும் வருவர் மீட்டுடுவார்னு தெரியும் காத்துன்னு இருந்தா. கண்ணன் அப்படியா? நித்திய கல்யாண மூர்த்தி. அந்த பக்கம் பார்த்தா 5,00,000 கோபிகைகள், இந்த பக்கம் பார்த்தா 16,108 மகிழ்ச்சிகள். எந்த பெண் பார்த்தாலும் பெண்ணாளன்னு சொல்லும்படியாக ஒரு அப்பேற்பட்ட ஒரு பகவான் எம்பெருமானா இருக்கானே கண்ணன். அதனால அந்த கண்ணனை நாயகனா பெற்று அப்படி ஒரு ஆசை உடைய இவளால பிராட்டி மாதிரி தத்தசிய சதுருஷம் பவேத்த, அவர் வர்ற வரைக்கும் நான் காத்துன்னு இருக்கேன்னு தரிச்சிருக்க முடியல. அதனால முயன்று உன்னை நோக்கின்றேன் காமதேவா, நான் என்ன பண்றேன், பெருமுயற்சி பண்ணி உனக்கு இந்த நோன்பை செய்யறேன். இப்படியெல்லாம் பாடாப்பட்டு நான் என்னால பிராட்டி மாதிரி காத்துன்னு இருக்க முடியல, பொறுத்துன்னு இருக்க முடியல. அதனால முயன்று உன்னை நோக்கின்றேன் காமதேவா. கள்ளவள் பூங்கனை தொடுத்து கொண்டு, இப்படியெல்லாம் இவள் சொன்ன உடனே காமன் கேட்கிறான், சரி அப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும், இப்படியெல்லாம் தவிக்கிறியே, இதற்கு நான் உனக்கு என்ன பதில் செய்யணும்னு காமன் கேட்கிறான், மன்மதன் கேட்கிறான். அப்ப சொல்றாள், கள்ளவள் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல்வண்ணன் என்பதோர் பேரெழுதி. மற்றவாளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, அம்புகள்லாம் மற்ற தேவதைகளை பார்த்தா ஒவ்வொருத்தர் அம்பு ஒவ்வொருத்தருடைய வில்லையும் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பெருமாளுக்குன்னு எடுத்துட்டா சக்கரபாணி அப்படி இருக்கார் பெருமாள், இல்ல ஷார்ங்கபாணியா இருக்கார். சிவன் எடுத்துட்டா சூளபாணியா இருக்கார். முருகன் எடுத்துட்டா வேல் ஆயுதம், நல்ல கூர்மையுடைய ஆயுதங்களா இருக்கு. இல்ல இந்திரன்னா வஜ்ராயுதம், யமன்னா பாசம். இப்படி ஒருத்தருக்கும் ஒரு ஆயுதத்தையும் பார்த்தா நல்ல கூர்மை உடையதாக இருக்கு ஆயுதங்கள்லாம். ஆனா உன்னுடைய ஆயுதம் எப்படி இருக்குன்னா, கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு, கரும்பு வில்லு புஷ்பபானம், இக்ஷுதண்டம் புஷ்பபானம் அப்படிங்கிறது தான் உன்னுடைய வில்லும் அம்பும். மிருதுவா இருக்கு. மற்றவாளுடைய ஆயுதங்களை எல்லாம் அடிக்கடி கூர் தீட்டணும், சாணையில கொடுத்து தீட்டணும். எம்பெருமானார் காலத்துல சோழ அரசனுடைய சபையில ஒரு பெண் இருந்தாள். அவள் பெயர் நாவல் கொடியம்மாள் அப்படிங்கிறது. அவளுடைய வேலை என்னன்னா, அந்த போருக்கு வேணுங்கிற ஆயுதங்கள், அந்த ஆயுதங்கள்லாம் எவ்வளவு கூர்மையா இருக்கு அப்படின்னு பார்த்து பரிசோதனை பண்ணி வைக்கிறது. ஆயுத கிடங்குன்னு இருக்குமே, ஆயுத கிடங்குல இருக்கிற போருக்கு வேணுங்கிற ஆயுதங்கள்லாம் எவ்வளவு கூர்மையா இருக்கு அப்படின்னு பார்த்து பரிசோதிச்சு வைக்கணும். அதுதான் அவளுடைய வேலை. அந்த கூர்ப்பு, இந்த கூர்மைய பரிசோதனை பண்ணணும். அப்படி ஒரு வேலை அவள் பண்ணிட்டு இருந்தாள் சோழ அரசனுடைய சபையில. ஆனா இந்த சோழ அரசன் பெரிய நம்பிகள் இடத்துலையும் கூரத்தாழ்வான் இடத்துலையும் இப்படி அபச்சாரப்பட்டதை பார்த்துட்டு, சேச்சா இவன்கிட்ட போய் வேலை செய்ய வேண்டியிருக்கேன்னு அந்த வாளை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு வெளியில வந்துட்டான். இன்னும் சொல்ல போனா இவ வெளியேறின போதே அவளும் கூட வந்தாள் அப்படின்னு சொல்லப்படுறது. பெரிய நம்பிகளும் கூரேசரும் வெளியேறின போதே அவளும் இவாளுக்கு ஒரு உதவி பண்ணிட்டு ஒத்தாசை பண்ணிட்டு கூட வந்திருக்காள். அப்பதானே எம்பெருமானார் மேல்கோட்டைக்கு எழுந்தருளிட்டார், மேற்கு திசை நோக்கி எழுந்தருளிட்டார். அதனால எம்பெருமானார் திரும்ப வர்ற வரையிலும் 12 வருடங்கள் காத்துன்றிருந்து எம்பெருமானார் வந்த பிற்பாடு அவரை ஆசிரித்தாள் இவள் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்கு. நாவல் கொடியம்மாள் அப்படின்னு பெயர் இவளுக்கு. எதற்குன்னா, ஆயுதங்களை எல்லாம் அப்படி சாணையில இட்டு கூர் தீட்டி கூர்மையெல்லாம் பரிசோதனை பண்ணி வைக்கணும் அப்படின்னு இருக்கு. மற்ற தேவதைகளுக்கெல்லாம் அரசர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வேலை இருக்கே. ஆனா உன்னுடைய ஆயுதம் அப்படியா? சாணையில இட்டு தீட்ட வேண்டாதபடிக்கு கரும்புவில் மலர்கனை, இக்ஷுதண்டம் புஷ்பபானம் அப்படின்னு இருக்கக்கூடியவன் நீ. அதனால கள்ளவள் பூங்கனை தொடுத்து கொண்டு நீ என்ன பண்ணு, நான் சொல்றபடி பண்ணு, நான் நியமிக்கிறேன். ஏன்னா நான் அப்பேற்பட்ட பெரியாழ்வார் பெண்ணாச்சே, எம்பெருமானுக்கே நான் நாயகியாக போய் சேர வேண்டியவளாச்சே, அதனால நியமிக்கிறாள். கள்ளவள் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி. பகவான் எப்படி இருக்காருன்னா கடல் மாதிரி இருக்கார். கடல் என்ன பண்றது, அப்படியே நமக்கு ரொம்ப சோர்வா ஆயாசமா இருந்தா கடற்கரையில போய் உட்காண்டோம்னா நம்ம ஆயாசங்களை எல்லாம் நீக்கி நம்மளை சாந்தப்படுத்துறது, அப்படியே நமக்கு ஒரு தெம்பை கொடுக்கறது. அது போல எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்தா கடல் வண்ணனா இருக்கார். அப்படியே நமக்கு என்னெல்லாம் ஆர்த்தியும் துக்கங்களும் வேதனைகளும் மனசுல இருக்கோ அவ்வளவும் நீங்கி நமக்கே ஒரு தைரியமும் தெம்பும் வந்துடுறது. அப்படி ஒரு அபயம் கொடுத்துண்டு, அப்படி ஒரு மனசையே சாந்தி படுத்திண்டு, அது போல ஒரு திருமேனியை எடுத்துட்டு நிற்கிறாரே க்ஷேத்திரங்கள் தோறும்.
அப்படின்னு கடல் வண்ணன்கிறதுக்கு. ஆண்டாளுடைய ஒரு சுபாவம் என்னன்னா, ரொம்ப பிரேம, அந்த காதல் பெருக்கெடுக்கும் போது இப்படி எல்லாம் கொஞ்சமும் கொஞ்சுவா. இதே நாமத்தை இட்டுண்டு கோபம், பிரணய கோபம் தலைக்கு ஏறும்போது திட்டவும் திட்டுவா. அந்த பாவத்தை கொண்டு வியாக்கியாத அர்த்தம் எழுதுவார். ஏன்னா முதல்ல இப்படி கடல் வண்ணன்னு சொல்றச்சே இப்படி எல்லாம் கொஞ்சி ஒரு அர்த்தம் எழுதியிருக்கார். ஆண்டாளுடைய திருவுள்ளத்தை அனுசரிச்சு கடல் எப்படி கண்டார் களைப்பை ஆற்றுகிறதோ அது போல எம்பெருமானும் இருக்கான், அதனால கடல் வண்ணன் அப்படின்னு உரையிட்டிருக்கார். வேற ஒரு இடத்துல பிரணய கோபத்துல கடல் வண்ணான்னு ஆண்டாள் சொல்றா. அதுக்கு என்ன அர்த்தம் எழுதுறாருன்னா, பெரியவாச்சான் பிள்ளை, ரொம்ப தாகமா இருக்கு, கடற்கரை கிட்டக்கு போயிட்டு இருக்கோம், ரொம்ப தாகம், கையில தீர்த்தம் இல்ல, கடல்ல தான் இவ்வளவு ஜலம் இருக்கேன்னு அவசரத்துக்கு ஒரு கைப்பிடி அள்ளி பருக முடியுமோ? கடல் எப்படி இவ்வளவு பெருசு இருந்தாலும் ஒரு கைப்பிடி ஜலம் தாகத்துக்கு பருக முடியாதோ, அது மாதிரிதான் நீங்களும் இவ்வளவு பெரிய திருமேனி எடுத்துட்டு நின்றுட்டு இருந்தாலும், அங்கங்க சயன திருக்கோலம், நின்ன திருக்கோலம், வீற்றிருந்த திருக்கோலம், என்ன திருக்கோலம் இருந்தாலும் என்னால உங்களை தொட முடியுமா, ஆலிங்கனம் பண்ணிக்க முடியுமா? தொடுதல், வார்த்தை பேசுதல் இல்லாத இடம் அப்படின்னு அர்ச்சாவதாரத்துக்கு ஒரு சாடு வார்த்தை ஆண்டாள் திருவுள்ளத்தை அனுசரிச்சு இப்படியும் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை. அதனால கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி. நீ என்ன பண்ணு, கடல் மாதிரி கண்டார் களைப்பை ஆற்றும்படியாக இருக்கார எம்பெருமான், அவருடைய பேரை உன்னுடைய அம்புல எழுதிக்கோ. கடல் வண்ணனை ஆண்டாள் ஆசைப்பட்டாள் அப்படின்னு உன் நெஞ்சத்துல நீயும் சங்கல்பிச்சுக்கோ. ஆண்டாளையும் கடல் வண்ணனையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு உன்னுடைய நெஞ்சத்துல நீ சங்கல்பிச்சுன்று. ஏன்னா இதோ இவன் சங்கல்பிச்சுட்டா பகவான் அங்கீகரிச்சிடுவான் அப்படின்னு நினைக்கிறாள் ஆண்டாள். இவனே அந்த குறவை கூத்தின் மத்தியில காமன் தோற்று ஓடி வந்தான். காம கர்வபங்கத்துக்கு தான் ராசலீலையே நடந்தது அப்படின்னு பெரியோர்கள்லாம் சொல்லுவார்கள். குறவை கூத்துல அந்த காமன் போய் இவாளெல்லாம் தன்னுடைய வேலையை காட்டி மயக்கணும்னு நினைக்கிறான். ஆனா கண்ணன் அந்த காமனை தோற்று ஓட வச்சிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபிகைகளுக்கெல்லாம் கண்ணனிடத்துல ஏற்பட்டது அப்ராகிருத்தமான காமம். லோகத்துல ஒரு ஸ்திரீ புருஷாளுக்கு ஏற்படுற மாதிரி காமம் இல்லை, அது அப்ராகிருத்தமானது, அதிமானுஷமானது. அப்படி அந்த வஸ்து கௌரவத்தை பார்த்து அந்த ஞானத்தோட கூடின நலம் கனிந்த பக்தியாக அவர்கள்லாம் ஈடுபட்டார்கள். ஆனா இவள் என்ன நினைச்சுக்கிறாள், பிராபியத்துறையினால கலங்கி போய் காமன் இப்படி எல்லாம் மனசுல சங்கல்பிச்சுட்டாலே பகவான் நம்மளை ஏத்துருவான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். முக்தையா இருக்கா, அதனால பேதை, அதனால இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறான். அப்படி கடல்வண்ணன் என்பதோர் பேர் எழுதி புள்ளினை வாய்ப்பிழந்தான் என்பதோர் இலக்கினில் புகையெண்ணை எய்கிற்றியே. அந்த பகாசுர வதம் அப்படின்னு பண்ணினான். புள்ளின் வாய் கீண்டான், புல் இது வென்று புதுக்கோவாய் கீண்டிட்டன்னு பெரியாழ்வாரும் பாடுறார். இப்படி ஒத்து பாடுறாளே தகப்பனும் பெண் பிள்ளையும். அதுபோல பகாசுர வதத்தை பண்ணினான். அந்த கொக்கு உருவத்துல வந்த பகாசுரன்கிற ஒரு அசுரன், அந்த அசுரன் அந்த கொக்கினுடைய வாயை விளையாட்டா கிழிச்சு போட்டானே கண்ணன். அப்படி ஒரு வீர செயலை காட்டினானே, அந்த கண்ணனுக்கு நீ என்னை அர்ப்பணம் பண்ணணும், இலக்கினில் புகை என்னை ஏகிற்றியே. ஏன் ஏன் அப்படி கேட்கிற அப்படின்னா, சீதா பிராட்டி என்ன பண்ணா, தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே அப்படின்னு அர்த்தாதிக முகூர்த்த நாழிகையில 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணி பெருமாள் அப்படியே அந்த விழுப்புண் பட்ட திருமேனியோட வரார். அம்பு புண்கள் பட்டு காயமாயிருக்கு. அந்த திருமேனியோட வரக்கூடிய பெருமாளை பார்த்தாள் பிராட்டி. அவ்வளவு ரிஷி கூட்டங்கள் இருக்கு, ஓடி வந்து பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிண்டா. அதுவும் மென்மையான தன்னுடைய திருமேனியால சுத்தி சுத்தி வந்து ஒத்தடம் கொடுத்தாலாம். அந்த புண்பட்ட திருமேனிக்கு ஒரு ஒத்தடம் கொடுக்கணும், இவ்வளவு ரிஷி கூட்டம் இருக்கே அப்படின்னு பிராட்டி சங்கோஜமே படலை. ஏன்னா எல்லாரும் பரம ஆப்தர்கள், இந்த சேர்த்தி உற்சவத்தை விரும்பக்கூடியவா. இவ்வளவு ரிஷிகளுக்கும் இவர் அபயம் கொடுத்து ஒரு காரியம் பண்ணியிருக்காரே, வீர செயலை காட்டியிருக்காரேன்னு அதற்கு ஒரு சம்மானம் பண்ணினது போல சுத்தி சுத்தி வந்து பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிண்டு தன்னுடைய மிருதுவான திருமேனியாலேயே ஒத்தடம் கொடுத்தாள் அப்படின்னு கதையெல்லாம் ஆண்டாளுக்கு தெரியும். ராமருக்கு சீதா பிராட்டி அப்படி ஒத்தடம் கொடுத்தா, நான் கிருஷ்ண நாயகியாச்சே, கண்ணனுக்கு நான் தர வேண்டாமா? அதனால பகாசுர வதம் பண்ணி வரக்கூடிய கண்ணனை நானும் அதே போல ஓடி போய் கட்டிக்கணும், அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கணும். அது போல ஒரு அனுகிரகத்தை நீ எனக்கு பண்ணு, இலக்கினில் புகையெண்ணை எய்கிற்றியே அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். மத்தனன் நறுமலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் முன்னடி வணங்கி தத்துவம் இலி என்று நெஞ்செறிந்து வாசக தழி துண்ணை வைதிடாமே கொத்தலர் பூங்கனை
தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புக என்னை விதியை கேற்றியே. மத்தனன் நறுமலர் முறுக்க மலர் கொண்டு. காமன் ரஜோகுணம் மிக்கவன், அதனால அதற்கு தகுந்தபடியான புஷ்பங்களை எல்லாம் அவனுக்கு இடணும். பெரியாழ்வார் பொண்ணா வழக்கம் போல பூமாலை கட்டுறது மாதிரி கட்டி சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சூட்டிண்டு அப்படி பண்ணக்கூடிய தேவதை இல்லையே. இதெல்லாம் ரஜோகுணம் மிக்க புஷ்பங்கள், காமத்தை தூண்டக்கூடிய புஷ்பங்கள். அந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்துண்டு இவள் என்ன பண்றாள், மத்தனன் நறுமலர் முறுக்க மலர் கொண்டு நல்ல காமத்தை தூண்டும்படியான ஊமத்தம்பூ முறுக்கம்பூ இது போன்ற பூக்களை எல்லாம் எடுத்து சேகரிச்சுக்கிறா. அதுல போய் ஒரு மாலை கட்டுறாளாம். பரம சாத்விகமான துளசி பறிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்துட்டு அந்த கண்ணனை பெறணுங்கிறதுக்காக பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் போரும்னு கேட்கிறவன் அவனை பெறணுங்கிறதுக்காக இவள் இப்படியெல்லாம் பாடா படுறாள். மத்தனன் நறுமலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் உன் அடி வணங்கி. அவள் ஆண்டாள் என்ன பண்றாள், மன்மதனை 3 போதும் தொழுகிறாள். காலை மாலை உச்சி அப்படின்னு முப்போதும் உன் அடி வணங்கி. எம்பெருமான் எப்படின்னா நமவெண்ணலாம் கடமை அது சுமந்தார்கட்கே அப்படின்னு திருவேங்கட துறைவாருக்கு ஒரு தரம் அஞ்சலின்னு பண்ணிட்டாலே அப்படியே திரவிச்சு போயிடுறாராம் அவர். எப்படி கருட முத்திரைக்கு பாம்பு அகப்படுமோ அது போல அஞ்சலி முத்திரைக்கு எம்பெருமான் அகப்படுவான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஒரு தரம் அஞ்சலி பண்ணியாச்சுன்னா ஜலயதி இதி அஞ்சலிகி, எம்பெருமான நீர்பண்டமாக உருக செய்யக்கூடியது அஞ்சலி. அஞ்சலிகி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி இப்படின்னு எல்லாம் வாக்கியம் இருக்க இவள் என்ன பண்றாள், அந்த எம்பெருமான இவ்வளவு சர்வசுலபனான எம்பெருமான் இவனை பெறுவதற்காக காமனிடத்துல போய் 3 வேளையும் அந்த காம சமாசயனத்தை பண்ணி அவனை சேவிச்சென்று நிக்கிறா. முப்போதும் உன் அடி வணங்கி தத்துவம் இலி என்று நெஞ்சறிந்து வாசகத்தழித்துன்னை வைதிடாமே. தத்துவம் இலி, இவ்வளவெல்லாம் நான் பாடா படுறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு காரிய சித்தி பண்ணாத போயிட்டேன்னா, நான் என்ன பலனை வேண்டுகிறேனோ அதை எனக்கு நீ தராம போயிட்டேன்னா உனக்கு அது ஸ்வரூப ஹானி ஆயிடும். நீ உன்னுடைய பேரை காப்பாத்திக்கோ. இத்தனை நாளா நீ நல்லவன், பிரிந்து இருக்கக்கூடியவர்களை சேர்த்து வைப்பவன்னு பெயர் எடுத்திருக்க. அந்த நல்ல பெயரை நீ காப்பாத்திக்கணும். அப்படி இல்லாம முன்ன பின்ன நடந்துட்டேன்னா உனக்கு அது ஸ்வரூப ஹானி. தத்துவம் இலி, தத்துவம் அன்று தகவுன்னு அங்க போய் பிராட்டியவே சொன்னவள் ஏன் இந்த மன்மதனை சொல்ல மாட்டா? அதனால சொல்றாள் தத்துவம் இலி என்று நெஞ்சறிந்து. நீ மட்டும் ஏறுமாறா இதுல நடந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய நெஞ்சு கொதிச்சு போயிடும். தத்துவம் இலி அப்படின்னு எனக்கு பலன் கிடைக்காத போயிடுத்துன்னா இவன் பொய் சொல்லி அப்படின்னு எனக்கு மனசுல பட்டுடும். மனசுல பட்டு மனசு கொதிச்சு போச்சுன்னா நான் அத்தோட நிறுத்த மாட்டேன். அது வாய் வழியா புறப்பட்டு பாசுரம் அளவும் எங்களுக்கெல்லாம் வெளிப்பட்டுரும். ஏன்னா நாங்கள்லாம் எப்ப ஆழ்வார் கோஷ்டியோ என்ன கண்ணில் படுறதோ அதை அப்படியே பதிவு பண்ணி வச்சுடுவோம். அதுதான் எங்களுக்கு பழக்கம். அது யாரு இன்னார் இணையாருன்னு பார்க்க மாட்டோம். ஏன்னா அடியார்கள் ஒரு ஊருக்கு வரோம், பக்தர்கள்லாம் இருக்கா அப்படின்னா அருமையா நடந்துட்டா ஒப்பவர் இல்லா மாதர்கள்னும் எழுதி வைப்போம். முன்ன பின்ன நடந்துட்டா பல்லாயிரவர் இப்பூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார்னு எழுதி வச்சிடுவோம். நாங்க ஒரு கோவிலுக்கு வரோம், எங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னா அரவரச பெருஞ்சோதி அப்படின்னும் வாழ்த்துவோம். இல்ல அவர் சீரினார், அதே ஆதிசேஷனை சீரினார் அப்படின்னா தீமுகத்து நாகனைன்னும் பாசுரத்துல எழுதி வச்சுடுவோம். எம்பெருமான் பரியந்தம் எங்களுக்கு இந்த தைரியம் உண்டு. ஏன்னா நல்ல அனுகிரகம் பண்ணினான் எம்பெருமான்னா மாதவன் என்பதோர் அன்பு, பைங்கிலி வண்ணன் ஸ்ரீதரன் என்பதோர் பாசம் அப்படின்னு கொஞ்சி தள்ளிடுவோம். அதுவே அவன் அனுகிரகம் பண்ணாத விமுகமா இருந்தான்னா உடனே கண்ணீர் விட்டுண்டு கண்ண கசக்கிண்டெல்லாம் நிக்க மாட்டோம். நன்னா வசவு பாடிடுவோம். பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் புறம்போல் உள்ளும் கரியான் ஏலா பொய்கள் உரைப்பான் அப்படி இப்படின்னு நன்னா வசவு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடுவோம். இது ஒரு அஷ்டோத்திரம், நாச்சியார் அஷ்டோத்திரம்னு ஒரு வசவு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடுவோம். அதனால என் விஷயத்துல நீ பலனை தராம போனேன்னா தத்துவம் இலி அப்படின்னு உன்னை நினைச்சு நெஞ்சு கொதிச்சு அத்தோட நிற்காம அதை பாசுரம் அளவும் நான் பாடி வச்சுடுவேன். அதனால உன் பேரை நீ காப்பாத்திக்கோ. அப்ப என்ன பண்ணணும்னா தத்துவமிலி என்று நெஞ்சறிந்து வாசகத்தழித்துன்னை வைதிடாமை. என்கிட்ட இப்படி ஒரு வசவு வாங்க கூடாது, ஆண்டாள் இடத்துல நல்ல பாட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா இந்த காரியத்தை பண்ணு. கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கொத்து கொத்தா உன்னுடைய புஷ்பபானத்தை நீ தொடுக்கணும். அது எப்படி தொடுக்கணும்னா
ராமபிரான் எடுக்கிறது 1 பானம், தொடுக்கிறது 10 பானம், விடுறது 100, விழற தலைகள் 1000ன்னு இருக்கும். ராமருடைய அந்த வீரம் அப்பேற்பட்டதா இருக்கும். 1 எடுப்பார், 10 தொடுப்பார், 100 விடுப்பார், 1000 விழும். அது போல நீ உன்னுடைய புஷ்பபானத்தை பண்ணணும். ஒத்தார்மிக்கார இளையாய மாமாயான்னு இருக்கக்கூடியவர் பெருமாள். அது மாதிரி நடிக்க கூட முடியாது யாராலையும். அப்படிங்கிறச்சே அது மாதிரி இவள் புஷ்பபானத்தை இவன் விடணும்னு மன்மதனை நியமிக்கிறாள். அப்படி நீயும் கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு அப்படி கொத்து கொத்தா புஷ்பபானத்தை விடணும். யார் மேல? கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி உன்னுடைய மனசுல சங்கல்பிச்சுக்கோ. ஆண்டாளை கோதையையும் கோவிந்தனையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு. ஏன்னா எங்களுக்காகவே கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி அந்த கோவர்தன மலையை கொடையா பிடிச்சு அந்த மலைக்கு கீழே இன்னைக்கும் காட்சி தந்துட்டு இருக்கானே அந்த கண்ணபிரானை நான் அடைய வேண்டும். வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புகை எண்ணெய் விதிக்கிற்றியே. அவர் பாட்டுக்கு பரமபதத்துல நித்திய சூரிகளுக்கு முகம் காட்டிண்டு இருந்தார். ஆனா அவருக்கே அதுல ஒரு சுவாரஸ்யமா இல்லை. ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் நித்தியர்கள், முக்தர்கள், இவாள்லாம் பரம சாத்விகர்கள். இவாளுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை, அஜ்ஞானமும் இல்லை, எல்லாம் ஞானிகள். இவாளுக்கு நாம அனுகிரகம் பண்றதுங்கிறது என்ன இருக்கு? பேசாம நம்மள அனுபவிச்சுன்னு இருக்கா சதா பஷ்யந்தின்னு. ஆனா இந்த அனுபவத்தை இந்த லீலா விபூதியில உள்ள குழந்தைகள்லாம் இழந்து போறாளே. 2 குழந்தையில ஒரு குழந்தை ரொம்ப ஜோரா இருக்கு, இன்னொரு குழந்தை நோஞ்சானா இருக்குன்னா அம்மாவா இருக்கிறனா நோஞ்சானா இருக்கிற குழந்தையில தானே கவனிக்கணும் அப்படின்னு அந்த பரமபதத்துல இருக்கிற இருப்பையும் விட்டு இங்க திருமலைக்கு வந்து இவர்களுக்கெல்லாம் முகத்தை காட்டிண்டு காணமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம் அப்படின்னு வனவிலங்குகள், குரங்குகள், வேடர்கள் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் வந்தாலும் சலிக்காம நின்னுண்டு கால் கடுக்க அப்படி ஒரு அனுகிரகம் அவ்வளவு பேர்களுக்கும் பண்றாரே திருவேங்கடமுடையான். அந்த வேங்கடவனுக்கு வித்தகன் வேங்கடவாணன் அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு விளக்கினில் புகை எண்ணெய் விதிக்கிற்றியே. அவர் எப்படின்னா ஒரு விளக்கு, ஒரு ஜோதியாட்டம் இருக்கார், விளக்கு மாதிரி இருக்கார். உகப்புருவம் தானே, ஒளி உருவம் தானேங்கிற மாதிரி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு வேத வாக்கியமே பகவான விளக்குன்னு தான் சொல்றது. அது மாதிரி ஒரு ஜோதியாட்டம் இருக்காரே அவர், அவரால தான் எல்லா பொருளும் பிரகாசிக்கின்றனன்னு வேத வாக்கியம். சூரியனோ அக்னியோ நேத்திர ஜோதியோ எல்லாம் உலகத்துல எதெல்லாம் ஒளின்னு சொல்றோமோ அது அவ்வளவும் எம்பெருமானால தான் பிரகாசிக்கின்றன. அப்பேற்பட்டவன் விளக்கா இருக்கான். அதுவும் பரமபதத்துல கூட பகல்ல ஏத்தின விளக்கு மாதிரி இருந்தான். ஆனா இந்த திருமலைக்கு வந்தப்புறம் இருட்டுல ஏத்தின விளக்கு, அதுவும் மலையில ஏத்தின விளக்கா பிரகாசிக்கிறான். அந்த விளக்கு உள்ள நான் பிரவேசிக்கும்படியாக எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு. விளக்கினில் புக எண்ணெய் விதிக்கிற்றியே, அப்படி ஒரு பிராப்தியத்தை எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு. சுவரில் புராணனின் பேரெழுதி சுரவணர் கொடிகளும் துரங்கங்களும் கவரிப்பினாக்களும் கருப்புவில்லும் காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா. அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்தயம் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுத வைத்தேன் ஒல்லை விதி கீற்றியே. தன்னுடைய ஆற்றாமைய இந்த பாசுரத்துல சொல்லிக்கிறாள். புராண அப்படின்னா பழமையானவனே அப்படின்னு அர்த்தம். தொன்மையானவன் மன்மதன். மன்மதன் ரொம்ப பழமையான தேவதை. புராண அப்படின்னா அவனை கூப்பிடுறது சம்போதனம். சுவரில் நின் பெயர் எழுதி. எனக்கு கண்ணனை நினைச்சுண்டாலே அப்படியே மயக்கம் வந்துடும். காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும்னு எனக்கு சர்வ வியாபாரமும் மறந்து போயிடும். அப்படி கலங்கி போகக்கூடிய ஒரு வியக்தி அடியேன். அப்படி இருக்கிற நான் இந்த காமன் நோன்பு பண்றேனே, பாதியில கண்ணனை நினைச்சுட்டு மயங்கி போய் நான் பண்ண வேண்டிய நோன்பு காரியங்களை விட்டுடக்கூடாதே, விரத பங்கம் ஆயிடக்கூடாதேங்கிறதுக்காக என்ன பண்றேன், சுவர்ல உன்னுடைய பேரை எழுதி வச்சிருக்கேன். நின் பேர் எழுதி சுவரில், சுவர்ல உன்னுடைய பேரை மறந்துடக்கூடாது. நான் இந்த காமன் பூஜை பண்றேன், இதை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சுவர்ல மன்மத பூஜை காம பூஜைன்னு உன்னுடைய பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த நம்மெல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு செல்போன்ல ரிமைண்டர் வச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயத்த மறந்து போயிட போறோமேன்னு ஒரு அலாரமோ செல்போன்ல ரிமைண்டரோ வச்சுக்கிறோமே, அது மாதிரி ஆண்டாள் என்ன பண்றாள், கிருஷ்ண தியான மக்னையா இருக்கிறதுனால, கிருஷ்ண தியானத்தினால இந்த மன்மத பூஜையை மறந்துடக்கூடாதேன்னுட்டு சுவர்ல மன்மதன் திருநாமங்களை எழுதி வச்சிருக்காள். சுவரில் புராண நின் பேர் எழுதி
சுரவணர் கொடிகளும் துரங்கங்களும். மனசாலேயே உனக்கு சில வஸ்துக்களை எல்லாம் நான் அர்ப்பணம் பண்றேன். சுரவணர் கொடி, மகர கொடி. சுரவம் அப்படின்னா சுறாமீன்னு அர்த்தம். மகரம், மகரத்வஜன் பெயர் மன்மதனுக்கு. எம்பெருமான் கருடத்வஜன், அர்ஜுனன் கபித்வஜன். அதுபோல இந்த மன்மதன் மகரத்வஜன். அந்த சுறா மீன் கொடிகள் அதையெல்லாம் உனக்கு நான் மனசாலேயே சமர்ப்பிக்கிறேன். துரங்கங்கள், துரங்கம்னா குதிரைகள்னு அர்த்தம். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியதற்கு ஒரு நல்ல சகுனம். குதிரையை பார்த்தா பிரிஞ்சவா ஒன்று சேருவா, ஒரு நல்ல சகுனம் அதெல்லாம். அதனால சஞ்சரிக்கிறதுக்கு உறுப்பாக குதிரைகளை எல்லாம் நான் மனசாலேயே உனக்கு சமர்ப்பிக்கிறேன். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கான வஸ்துக்கள் இதெல்லாம். இந்த குதிரைகள், துரங்கங்கள், இதை நான் மனசாலேயே உனக்கு சமர்ப்பிக்கிறேன். சுரவணர் கொடிகளும் துரங்கங்களும், கவரி பினாக்களும் கருப்பு வில்லும். பினா அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். கவரி பினா, சாமரம் வீசக்கூடிய பெண்கள், கவரி பினாக்கள். எம்பெருமானுக்கு கமலா விமலா அப்படின்னு சாமர கன்னிகைகள் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது. இவள் அந்த பழக்கத்தினால மன்மதனுக்கு சாமரம் வீசக்கூடிய பெண்களை எல்லாம் மானசீகமாக சமர்ப்பிக்கிறாள். கவரி பினாக்களும் கருப்பு வில்லும். மன்மதனுக்கு முக்கியமான அடையாளம் கருப்பு வில், அதனால அதையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன். மானச சமர்ப்பணம் இதெல்லாம். கருப்பு வில்லும் காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா. இவ்வளவையும் நெஞ்சாலேயே உனக்கு சமர்ப்பிக்கிறேன். பீமனுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, எங்கேயாவது காட்டுல அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு தோட்டத்துல கொல்லுன்னு புஷ்பங்கள் பூத்திருந்தா அப்படியே இவ்வளவும் கிருஷ்ணார்ப்பணம்னு மனசாலேயே அந்த புஷ்பத்தை கண்ணனுக்கு சமர்ப்பிப்பான். அது ஒரு பழக்கமா பீமனுக்கு. அழகான வஸ்துக்களை எங்க பார்த்தாலும் மனசாலேயே அந்த வஸ்துக்களை கிருஷ்ணார்ப்பணம் பண்றதுன்னு ஒரு பழக்கம் பீமனுக்கு. நம்ம ஆச்சாரியர்கள் கதையில திருவழுதி வளநாடு தாசர் அப்படின்னு எம்பெருமானார் காலத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் கிடாம்பியாச்சான் இடத்துல ஒரு தரம் ஒரு பாரத ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கேட்டார். அந்யத் பூர்ணாதபாம் கும்பாத் அந்யத் பாதாவணே ஜனாத் அந்யத் குஷல சம்பிரஷ்னாத் நச்சயிச்சதி ஜனார்தனஹா அப்படின்னு ஒரு பாரத ஸ்லோகம். இது திருதராஷ்டிரன் இடத்துல விதுரர் சொல்லக்கூடிய ஸ்லோகம். விதுரர் அவரிடத்துல திருதராஷ்டிரன் கேட்கிறான், பார்த்த சாரதி பகவான் இருக்காரே, அவர் பாண்டவ தூதனா நம்ம ஆத்துக்கு வரப்போறார். பின்னாடி தானே பாரத யுத்தம். பாண்டவ தூதனாக நம்ம ஆத்துக்கு கண்ணன் வரப்போறானே, அந்த கண்ணனுக்கு நாம எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு கண் தெரியாத திருதராஷ்டிரன் விதுரனை கேட்கிறான். அப்போ விதுரர் சொல்றார், அந்யத்து பூர்ணாதபாம் கும்பாத்து. பெரிய ஆடம்பர பூஜையெல்லாம் கண்ணன் விரும்ப மாட்டான். ஒரு பூர்ண கும்பம் கொடுக்கறது, திருவடிகள்ல தீர்த்தம் சேர்க்கிறது, நலம் விசாரிக்கிறது, இது போரும் கண்ணனுக்கு. சிம்பிளான பூஜை பண்ணாலும் ஆத்மார்த்தமா நிறைவா பண்ணினா இது போரும். இந்த அளவுக்கே உகந்துடுவான். அல்ப சந்துஷ்டன் பகவான், இதற்கே உகந்துடுவான் அப்படின்னு எல்லாம் விதுரர் சொல்றார். இந்த ஸ்லோகத்துக்கு கிடாம்பியாச்சான் அர்த்தத்தை சொன்னார். அப்போ திருவழுதி வளநாடு தாசர் கேட்டார், இத கூட ஒரு தரம் பண்ணினாலே, ஒரு கால் பண்ணினாலே கண்ணன் திருப்தி பட்டுடுவானா? அவனுடைய சௌலபியத்துக்கு ஒரு கால் பண்ணினாலே திருப்தி பட்டுடுவானா அப்படின்னு கேட்கிறார். கிடாம்பியாச்சான் சொல்றார், ஒரு கால் பண்றதே அதிகப்படி, அரைக்கால் பண்ணாலே திருப்தி பட்டுடுவான் அப்படிங்கிறார். அரைக்கால் பண்றதுன்னா என்ன அப்படிங்கிறார் தாசர். அப்போ கிடாம்பியாச்சான் சொல்றார், இதெல்லாம் நாம பண்ணணும். கண்ணன் நம்ம ஆத்துக்கு ஒரு நாள் வந்தான்னா கண்ணனுக்கு இதெல்லாம் நாம பண்ணணும்னு மனசால பாரிச்சுண்டாலே போறோம். மனசால இதெல்லாம் நம்ம ஆத்துக்கு கண்ணன் வர்ற மாதிரியும் நாம இதெல்லாம் கண்ணனுக்கு பண்ற மாதிரியும் மனசால நினைச்சுண்டாலே தனக்கு பண்ணினதாவே கண்ணன் திருப்தி பட்டுடுவான். அப்படிப்பட்ட கண்ணனை அடையணுங்கிறதுக்காக ஆண்டாள் மனசால இதெல்லாம் தேவதாந்திரத்துக்கு சமர்ப்பிக்கிறான். தேவதாந்திரம் எல்லாம் நிறைய வாங்கிப்பா, நிறைய வேலை வாங்கிட்டு கொஞ்சமா கொடுப்பா. ஆனா இப்படி ஒரு சுலபனான கண்ணன் இவனை அடையணுங்கிறதுக்காக இவளுடைய பிராபிய துறையினால இவள் இதெல்லாம் மானச சமர்ப்பணத்தெல்லாம் மன்மதனுக்கு போய் பண்றான். அதனால கருப்பு வில்லும் காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா. அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்தயம் தடமுலைகள். காமதேவா அப்படின்னு இங்க சொல்றா. ஏன் என்ன திருவுள்ளத்துல சொல்றாள் ஆண்டாள் அப்படிங்கிறது கிருஷ்ணசூரிக்கு தான் தெரியும். ஏன்னா ஆண்டாள் நினைக்கிறா, பிராட்டிக்கு ஒரு சதுருஷமான எதிர்நாய்க்கு தானே அடியேனும். எப்படி ராமபிரானுக்கு சீதா பிராட்டியோ அது போல கண்ணபிரானுக்கு அடியேன் கோதை. அதனால பிரிஞ்சிருந்த சீதையையும் ராமரையும் அவர்களுடைய திருக்குமாரர்களான குசல் அவர்கள் தானே சேர்த்து வச்சா. அது போல நானும் கண்ணனும் கூட இப்ப பிரிஞ்சுதான் இருக்கோம். ஏன்னா எங்க சம்பந்தம் நித்திய சித்தம்.
இப்ப ஏதோ அவதாரம்னு வந்திருக்கேனே ஒழிய எங்க சம்பந்தம் நித்திய சித்தமானது. இப்ப ஏதோ பிரிஞ்சிருக்கோம் அவதார காலத்துல. அப்போ எங்களை ஒருத்தர் சேர்த்து வைக்கணும். அவ குழந்தைகள் சேர்த்து வச்ச மாதிரி எங்க குழந்தைகள் தானே சேர்த்து வைக்கணும். கண்ணனுடைய புத்திரன் தானே மன்மதன். கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்தவன் மன்மதன். அப்ப அவன் தானே எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு சொல்றான். காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா, இவ்வளவையும் உனக்கு மனசால ஏன் சமர்ப்பிக்கிறேன்னு நினைக்கிற? நீயும் எனக்கு புத்திரன் தானே. கண்ணனுக்கு எப்ப புத்திரனோ எனக்கும் புத்திரன். அப்போ நீ தான் எங்களை சேர்த்து வைக்கணும். காமர் தாதை அப்படின்னு கண்ணனுக்கு பெயராச்சே, மன்மத ஜனகன். அதனால நீ தான் எங்களை சேர்த்து வைக்கணும். அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்தயம் தடமுலைகள். என்னுடைய பக்தி எப்பேற்பட்டதுன்னா பால்யாத்து பிரபிருதி சுஸ்னிக்தகா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹான்னு லக்ஷ்மண சுவாமியினுடைய ராம பக்திங்கிறது குழந்தை பருவத்தில இருந்தே வந்தது. அது போல துளசி எப்படி அங்குரிக்கும் போதே மனத்தோட அங்குரிக்கும், வாசனையோட முளைக்குமோ, அது போல பிறவியில இருந்தே கிருஷ்ண பக்தியோட கூட சேர்ந்து பிறந்தவள் அடியேன். அப்படி என்னுடைய பக்தியானது இளம் பிராயத்திலிருந்தே வந்துட்டு இருக்கு. இந்த கிருஷ்ண பக்தி அவரை பிராயம் கொழுந்து பருவத்திலிருந்து என்னுடைய பக்தி. அதனால உலக மக்கள் மாதிரி இந்த சரீரம் வளர்றதுக்காக புஷ்டியான ஆகாரங்களை சாப்பிட்டு வளர்ந்த சரீரம் இல்லை இது. கிருஷ்ண தியானம், கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண கீர்த்தனம், இந்த சிந்தனத்திலேயே வளர்ந்த சரீரம். அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்தயம் தடமுலைகள். எம்முடைய அழகு இருக்கே, எம்முடைய திருமுலை தடங்கள், இதெல்லாம் அந்த கிருஷ்ண தியானத்திலேயே என்னுடைய உடம்புல அப்படி எழுந்த ஒரு தடமுலைகள். அதெல்லாம் ஏதோ புஷ்டியான ஆகாரங்களை சாப்பிட்டு டானிக் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இல்ல. இது கண்ணனை நினைச்சே வளர்ந்த உடம்பு. அதனால இந்த உடம்ப கிருஷ்ணார்பணம்னா பண்ணணும். ஆதரித்தெழுந்தயம் தடமுலைகள் யாருக்கு பண்ணணும்? எத்தனை கிருஷ்ண ரூபம் இருக்கு, யாருக்கு பண்ணணும்னு கேட்கிறான். துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கிற்றியே. ஏன் பிருந்தாவன விகாரியை தானே நீ ஆசைப்பட்ட? கோபிகையா உன்னை அனுகாரம் பண்ணிட்டு தானே பாவை நோன்பு பண்ணின. இப்ப என்ன திடீர்னு துவரை பிரான் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு கேட்டா, பிருந்தாவன விகாரி கண்ணன் அவனுக்கு கிடைச்ச பெண்கள்லாம் எல்லாம் சிறுமிகள், சின்ன சிறுமிகள், எல்லாம் சின்ன பெண்கள். இன்னும் பருவம் நிரம்பாத வயசுலயே 11 வருஷம் 12 வருஷம் தான் பிருந்தாவனத்துல கண்ணன் இருந்தான். அதற்கு பிறகு வெளியில வந்துட்டான். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அதை விட கம்மி வயசு. அதனால அந்த பருவம் நிரம்பின ஒரு வயக்கிரமம் அவளுக்கு இல்லை. பருவம் நிரம்பின பிராயம் இல்லை. அப்படி இருந்த வயசுல அவளோட ஏதோ பாலலீலைகளா சிலது கொடுத்துட்டான். ஆனா நல்ல பருவம் நிரம்பி 16,108 பெண்களை திருக்கல்யாணம் பண்ணிண்டு நல்ல உயர்ந்த போக ரசத்தை அனுபவித்தான் கண்ணன். அது எங்கன்னா துவாரகை, திருத்வாரகை அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்துலதான். அதனால என்னுடைய இந்த திருமேனி சௌந்தர்யம், அழகு, இதையெல்லாம் ஆளக்கூடிய ஒரு ரசிகன் அவன்தான், துவாரகாதீசன் தான். அதனால பிருந்தாவன விகாரியை விட, மதுராதிபதியை விட துவாரகாதீசனுக்கு என்னுடைய அழகை நான் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுடைய தியானத்திலேயே வளர்ந்த அழகாச்சே இது. இந்த திருமேனி அவனுடைய தியானத்துல நினைவிலேயே வளர்ந்தது, ஸ்மரணத்திலேயே வளர்ந்தது. அப்போ இப்படி ஒரு சௌந்தரியத்தை அவனுக்கு நான் சமர்ப்பிக்கணும். ஏன்னா 16,108 பெண்களுடைய போக ரசத்தையும் ஏக போகமா அனுபவிச்சுட்டு இருந்தவன் அந்த கண்ணன் தானே. அதனால அவனுக்கு தான் என்னுடைய போக ரசமும் புரியும். அப்படி ஒரு துவாரகாதீசனுக்கு என்னுடைய அழகுகளை சமர்ப்பிக்கணும். துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன். அவருக்குன்னே இந்த திருமேனி அழகு, திருமுலை தடங்களை எல்லாம் நான் சமர்ப்பிச்சுட்டேன் மானசீகமா. ஒல்லை விதிக்கிற்றியே, சீக்கிரமா நீ எங்க 2 பேரையும் சேர்த்து வை. ஏன்னா நீ அங்கதானே பிறந்த, பிரத்யும்னங்கிற பெயர்ல துவாரகையில தானே நீயே பிறந்தாய். அதனால உனக்கே அது அபிமான க்ஷேத்திரமாச்சே. அப்போ என்னையும் அந்த துவாரகாதீசனோட சேர்த்து வைக்க வேண்டியது உன்னுடைய கர்த்தவியம் அப்படின்னு நியமிக்கிறாள். வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவி காணிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதோப்ப ஊனிடை ஆழி சங்குத்தமர்க்கென்று உன்னித்து எழுந்தயன் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சு படில் வாழவில்லேன் கண்டாய் மன்மதனே. வானிடை வாழுமவ் வானவர்க்கு. இந்த லீலா விபூதியில இந்த நில உலகத்துல பிராமணர்கள்லாம் அடிக்கடி யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணி தேவர்களுக்கெல்லாம் ஹவிச தரணும். அவர்களும்
காலத்துல நல்ல மழையை கொடுத்து இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இந்த வரம்புகளை எல்லாம் சிருஷ்டி காலம் தொட்டே எம்பெருமான் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உதவி பண்ணிக்கணும். மனிதர்கள் இந்த பூமியில இருக்கக்கூடிய பிராமணோத்தமர்கள்லாம் அடிக்கடி யாகம் பண்ணி தேவர்களுக்கு ஹவிர்பாகத்தை தரணும். அதற்கு பதிலா அவர்களும் காலத்துல சரியான மழையை கொடுத்து நல்ல தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரிய கொடுத்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஏற்படுத்தி வச்சிருக்கான் எம்பெருமான். அப்படி ஒரு தரம் பிராமணர்கள்லாம் தேவர்களுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹவிசை தயார் பண்ணி வச்சிருக்கான். அப்போ எதிர்பாராம யாரும் கவனிக்காத போது காட்டுல இருந்து ஒரு நரி ஓடி வந்து அந்த ஹவிசை தட்டி விட்டு முகர்ந்து பார்த்து அதுல வாய வச்சிடுத்துன்னா அது அசுத்தம் ஆயிடும். அதை அதுக்கப்புறம் தேவர்களுக்கு ஹவிசா தர முடியாது. அதுபோல ஒரு நிலைமை எனக்கு ஆயிடக்கூடாது. ஊனிடை ஆழிசங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்தயம் தடமுலைகள். எம்பெருமான் அப்படியே சில இடங்கள்ல த்விபுஜ மூர்த்தியா இருப்பார். அதுவே ஆச்சரியமா இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தா அப்படியே சங்க சக்கரங்கள் ரெண்டையும் காட்டிண்டு அந்த நிமிர்ந்த தோல் அழகை காட்டிண்டு நிற்பார். அப்படியே கற்பூர ஆரத்தி காட்டி கண்படாத கண்ணெச்சில் படாத இருக்கணுமேன்னு மங்களாசாசனம் பண்ணும்படி அப்படி ஒரு அழகா இருக்கும் அந்த சேவை. அதை ஆண்டாள் எப்படி ரசிக்கிறாள்னாள், ஊனிடை ஆழிசங்கு உத்தமர், உத்தமன் புருஷோத்தமன், அவனுக்கென்று உன்னித்தெழுந்தயம் தடமுலைகள். இது ஒரு ரசோக்தி. என்னன்னா, ஸ்திரீத்துவத்துக்கு ஸ்தனங்கள் போலே புருஷோத்தமத்துவத்துக்கு சங்க சக்கரங்கள் அப்படின்னு வியாக்கியானம் வேற ஒரு இடத்துல. அதாவது ஸ்ரீ ஆண்டாளுக்கு நல்ல உத்துங்கமான திருமுலை தடங்கள், உயர்ந்த திருமுலை தடங்கள். அவள் கண்ணனை கவரணும், கண்ணனை தன்கிட்ட ஆகர்ஷிக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ண சந்நிதிக்கு போறச்ச என்ன பண்ணுவாள், தன்னுடைய திவ்யமான அந்த உத்துங்கமான திருமுலை தடங்களுடைய அழகை காட்டுவா கண்ணனிடத்துல. கண்ணன் எப்பவுமே பெண்களை சீண்டி வம்பு கிழக்கிறதுல வல்லவன். ராமர்னா கருணாமூர்த்தி, அப்படியே கருணை பண்ணுவார். கண்ணன் அப்படி இல்லை. உடனே கொஞ்ச நாளி அவளை ஏதாவது சீண்டி வம்பு கிழக்கிறதுனா கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணன் என்ன பண்றான், இவள் இப்படி ஒரு உயர்ந்த அழகை காட்டின உடனே எங்கிட்டையும் இப்படி ஒரு உயர்ந்த அழகு இருக்கு அப்படின்னு ரெண்டு கரங்கள்லையும் சங்க சக்கரங்களை காட்டுறானாம், உயர்த்தி காட்டுறான். அதான் ஸ்திரீத்துவத்துக்கு அவளுக்கு எப்படி ஸ்தனங்களோ அது போல இவனுடைய புருஷோத்தமத்துவத்துக்கு சங்க சக்கரங்கள் அப்படின்னு ஒரு ரசமான வியாக்கியானம். அதுபோல அவனுடைய உயர்ந்த அந்த ஊனிடை ஆழிசங்கு, ஆழிசங்கு ஏந்தின் இருக்காரே, சங்கு சக்கரம் ஏந்தின் இருக்காரே, அந்த உத்தமனுக்காகவே என்னுடைய திருமுலை தடங்கள் என் மேனியில இருக்கு. அந்த சங்கு சக்கரமும் எப்படி அடியார்களுடைய ரட்சணத்துக்காகவே அவன்கிட்ட இருக்கு, அதுபோல என்னுடைய திருமுலை தடங்கள் கண்ணனுடைய போகரசத்துக்காகவே என் உடம்புல இருக்கு. ஆழிசங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்தயம் தடமுலைகள், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. இப்படி ஒரு அழக எம்பெருமானுக்குன்னா சமர்ப்பிக்கணும். முதலையே சொன்னது போல அவனுடைய நினைவு, அவனுடைய ஸ்மரணம், அவனுடைய தியானத்திலேயே அதையே எருவாயிட்டு வளர்ந்த புஷ்டியான திருமேனி இது. இதை அந்த கண்ணனுக்குன்னா சமர்ப்பிக்கணும். அப்படி இருக்கிறச்சே எனக்கும் தெரியாம அவனும் கவனிக்காத இருக்கும்போது யாராவது அசலகத்தார் ரெண்டு பேர், இந்த கோதை சின்ன வயசுல இருந்தே நல்ல பக்தியா இருக்கா, பூ கட்ட தெரியறது, அழகா கோலம் போடுறா, பெரியாழ்வார் பெண் வேற, இவளை வேணா நம்ம ஆத்துல ஒரு பையன் இருக்கானே அந்த வரனுக்கு பார்ப்போமா, அந்த எதிராத்துல வரன் பார்க்கறாளாம், கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு வேணா சொல்லுவோமா அப்படின்னு யாராவது ரெண்டு பேர் பேசினாலே அது என் காதுல விழாட்டா கூட எனக்கு இங்க உயிர் போயிடும் அப்படிங்கிறாள் ஆண்டாள். அது எப்படி காதுல விழாட்டா எப்படி உயிர் போகும் அப்படின்னு இங்க ஒரு விசாரம் வர்றது. அப்போ இந்த இடத்துல நஞ்சியர் நம்பிள்ளை சம்வாதத்தை எடுத்து காட்டுறார் பெரியவாச்சான் பிள்ளை. நம்பிள்ளை ஒரு சமயம் நஞ்சியர் இடத்துல கேட்கிறார், ராமாயணத்துல ராவணன் மாயாசிரசு எம்பெருமானுடைய பெருமாள் ராமருடைய மாயாசிரசை கொண்டு வந்து பிராட்டியின் இடத்துல காமிச்சான். அப்போ அதை பார்த்துட்டு அவள் கதறி துடிச்சு அழுதாலே ஒழிய பிராணனை உடலை. சாமானிய ஸ்திரீகள் மாதிரி அழுதா, ஆனா பிராணனை உடலையே. இது பிராட்டியனுடைய அன்புக்கு பொருந்துமா? அப்பவே உயிரை விட்டுருக்க வேண்டாம், நிஜமாவே பெருமாள் போயிட்டாரோன்னு நினைச்சுன்னு உயிரை விட்டுருக்க வேண்டாம், வெறும் அழுதா போருமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ நஞ்சியர் சொல்ற, பிராட்டி உயிரை விடாத இருந்ததுக்கு காரணம் பெருமாள் அங்க இன்னும் இருக்காருங்கிறதுனாலதான். பெருமாள் இன்னும் வைகுண்ட ஆரோகணம் பண்ணல, பெருமாள் அந்த புல்லெரும்பாதி ஒன்றின்றியேன்னு அழைச்சிட்டு போகலை, இன்னும் இருக்கார், அக்கறையில இருக்கார். அதனாலதான் இங்க பிராட்டிக்கு உயிர் இருந்தது. அப்போ பிராட்டியினுடைய சத்தைக்கு காரணம் பெருமாளுடைய சத்தையை ஒழிய இது இல்லை அப்படின்னு அவர் அதற்கு ஒரு அழகான பதில் சொன்னார். அதுபோல
ஆண்டாளுடைய சத்தைக்கு காரணம் இப்படி ஒரு பேச்சு கூட நாட்டுல நடையாடல. யாரோ ஒருத்தர் இவளை பத்தி ஒண்ணுமே தெரியாதவா கூட ஆண்டாளை இன்னொருத்தருக்கு பேசலாம் அப்படின்னு வாயே வரலையும். அவளுக்கு அபச்சாரம், நினைக்கிறதே அபச்சாரம், அப்படி வாயில வரதே அபச்சாரம். ஆண்டாளை பார்த்தா தெய்வ பெண்ணா இருக்கே, ஐயோ இந்த பொண்ணு கண்ணனா சேரணும் அப்படின்னு யாரோ மூணாவது மனுஷா பார்த்தா கூட நினைக்கிறாளாம். அப்பேற்பட்ட ஒரு பெண் பிள்ளையாக ஆண்டாள் இருக்காள். அதனால சொல்றாள், இந்த அழகெல்லாம் கண்ணனுக்கே சமர்ப்பிக்கும்படியாக நீ எனக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணு, உத்தமர்க்கு என்னை விதிக்கிற்றியே. உருவுடையார் இளையார்கள் நல்லார் போத்து வல்லார்களை கொண்டு வைகள் தெருவிடை எதிர்கொண்டு பங்குனி நாள் திருந்தவை நோர்க்கின்றேன் காமதேவா. கருவுடை முகில் வண்ணன் காயா வண்ணன் கருவிளை போல் வண்ணன் கமல வண்ணன் திருவுடை முகத்தினில் திரு கண்களால் திருந்தவை நோக்கெனக்கு அருள் கண்டாய். உருவுடையார் இளையார்கள் நல்லார், நல்ல வடிவழகை உடையவர்கள், நல்ல யவ்வனம் உடையவர்கள், நல்ல காமசாஸ்திரத்துல சொன்ன ஒழுக்கம் உடையவர்கள். வாத்ஸ்யாயனர்னு ஒரு மகர்ஷி, அவர் காமசூத்திரத்தை கசடர கற்றவரா இருப்பார். அவர் தான் காமசூத்திரத்தை இயற்றினவர். அவர்தான் வாத்ஸ்யாயனர். அவர்தான் காமசூத்திரத்தை தந்தார். அதை கசடர நன்னாக கற்று ஓதக்கூடியவர்கள் ஓத்து வல்லார். இவாளை எல்லாம் கொண்டு இந்த காம பூஜையை இவள் பண்றாள். உருவுடையார் நல்ல வடிவழகை உடையவர்கள், இளையார் நல்ல யவனம் உடையவர்கள், நல்லார் நல்ல ஆச்சரணை நல்ல ஒழுக்கம் உடையவர்கள், ஓத்து வல்லார் வாத்ஸ்யாயனருடைய காமசூத்திரம் அதனை நன்றாக ஓதக்கூடியவர்கள். இது எப்படி இருக்குன்னா, வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு நாம வேத பாராயணம் பண்றவாளை முன்னிட்டு எம்பெருமான பற்றணும் அப்படின்னு பண்ண வேண்டி இருக்க, காமசாஸ்திரம் ஓதரவாளை கொண்டு இவள் காமனை பற்றுகிறாள் அப்படின்னு ஆயிடுத்து இவளுடைய நிலைமை. அதனால ஓத்து வல்லார்களை கொண்டு வைகள் தெருவிடை எதிர்கொண்டு பங்குனி நாள் திருந்தவை நோர்க்கின்றேன் காமதேவா. காமனுக்கு பெரிய மகோத்சவம் நடக்கக்கூடிய மாசம் பங்குனி மாசம்தான். இன்னைக்கும் கூட சில கிராமாந்தரங்கள்ல காம பூஜை, காம விழா, மன்மத விழா அப்படின்னு எல்லாம் பண்றா. மன்மதன் மாதிரி ஒரு சித்திரம் வரைஞ்சு சுத்தி கரும்பு வில் புஷ்பபானம் எல்லாம் போட்டு மலர்கனைகள்லாம் போட்டு அந்த காமனுக்கே பூஜை பண்றது, பெண்கள்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக அந்த காம பூஜையை பண்றது இன்னைக்கும் சில கிராமங்கள்ல வழக்கத்துல இருக்கு. சிறு தெய்வங்களை எல்லாம் வழிபடக்கூடிய இடங்கள்ல காம பூஜையும் நடக்கிறது, மன்மத பூஜையும் பண்றா. பெண்களுக்கோ பிள்ளைகளுக்கோ நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு இந்த காரியத்தை பண்றா. அது எப்பன்னா பங்குனி மாசம்தான் காம பூஜை நடக்கிறது. அதனால இவள் என்ன செய்யறாள், பங்குனி நாள் வைகள் தெருவிடை எதிர்கொண்டு பங்குனி நாள் திருந்தவே நோர்க்கின்றேன். ஏன், நான் பகவத் விஷயத்தை நினைச்ச மாத்திரத்திலேயே நான் கலங்கி போயிடுவேன், தெளிவா இருக்க மாட்டேன். கண்ணனை பார்த்தாலே எனக்கு அப்படியே தலை சுத்தி மயக்கம் வந்துடும். அந்த உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன்னு தொண்டரடிப்புடியாழ்வார் கேட்டாரே, அது போல நீங்கள்லாம் எம்பெருமானை பார்த்துட்டு தின்னுன்னு வெளியில வர்றேலே, நான் உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்குள்ள படாத பாடுபட்டுடுறேனே, நீர்பண்டமா ஆயிடுறேனே, நீங்கள்லாம் என்ன சாப்பிடுறீங்கன்னு ஆழ்வார் கேட்டார். அது போல ஆண்டாள் நிலை இன்னும் உத்கர்ஷமா இருக்கு. அதே ரங்கனிடத்துல தானே இவளும் ஈடுபடுறாள், பெண்ணா இருந்து ஈடுபடுறாளே. அப்போ காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும்னு இவளுடைய நிலை இன்னும் வசத்தியா இருக்கு. அதனால சொல்றாள், திருந்தவே நோர்க்கின்றேன். பகவத் விஷயத்தை நினைச்ச மாத்திரத்திலேயே எனக்கு ஒரு கலக்கம் வந்துடும். அப்படி இருக்கிறனா கலங்கி போய் மன்மத பூஜையை மறந்துட போறோமேன்னு நினைவா இதை நான் ஞாபகம் வச்சுட்டு பண்றேன். ஏன்னா பாதியில விரதத்துக்கு ஒரு பங்கம் வந்துடக்கூடாது, அது ஒரு நிர்விக்னமா நடக்கணும். ஆரம்பிச்சுட்டோம் ஒரு பூஜைன்னு, அது ஒரு மண்டலம் அழகா நடத்திட்டு போகணும். அதனால நான் கலங்கிடக்கூடாதேன்னு நினைவு வச்சுட்டு இதை பண்றேன். திருந்தவே நோர்க்கின்றேன் காமதேவா. கருவுடை முகில் வண்ணன் காயா வண்ணன் கருவிளை போல் வண்ணன் கமலவண்ண திருவுடை முகத்தினில் திருக்கண்களால். சரி, இப்படியெல்லாம் நீ சொல்றியே, திருந்தவே நோர்க்கிறேன், நான் கலங்கி போயிடுவேன், ஜாகிரதையா ஞாபகம் வச்சுக்கிறேன், இவ்வளவு சொல்றியே, அப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும், என்னிடத்துல என்ன பலனை நீ விரும்புற அப்படின்னு காமன் கேட்க, அதற்கு பதில் இவள் சொல்றாள், கருவுடை முகில் வண்ணன்.
அப்படியே ஜலகர்ப்பமா மேகம் இருக்கு. இப்ப மழை பிச்சுட்டு கொட்ட போறதுன்னா அந்த மேகம் எப்படி இருக்கும்? கணஷ்யாம் அப்படின்னு இருக்குமே, கருகருன்னு இருக்கும், நல்ல கனமா இருக்கும் அந்த மேகங்கள்லாம். அது போல பகவான் இருப்பான். கருவுடை முகில் வண்ணன், நீர் கொண்ட மேகம் மாதிரி பகவானுடைய நிறம். மேலும் காயா வண்ணனா இருப்பான். காயாம்பூ போன்ற ஒரு வண்ணம் உடையவன். காயா வண்ணன், கருவிலை போல் வண்ணன். காக்கணம்பூன்னு ஒண்ணு, அது நல்ல தேஜஸ் ஒளியோட இருக்கும். அது போல தேஜஸ் உடையவனாக இருப்பான். ஏன்னா இவ்வளவு பாடுபட்டாவது பெற வேண்டும்படியான வடிவழகை உடையவன். அதுக்காக இவ்வளவு என்ன பாடுபட்டாவது அவனை அடையலாம். இந்த கண்ணன்கிற வஸ்து கௌரவத்தை பார்த்தா இவனுக்காக என்ன வேணா அழலாம், என்ன வேணா தவிக்கலாம், என்ன வேணா பாடுபடலாம் அப்படின்னு தோன்றதாம். ஏன்னா அந்த வஸ்து வைலட்சண்யம் அப்படி இருக்கு. என்ன செஞ்சாலும் தகும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு அந்த வஸ்து வைலட்சண்யம். இத்தனை அழகனான ஒருத்தனை அடையறதுக்காக தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். அதனால திருவுடை முகத்தினில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கு. அவனுடைய திருமேனி எப்படி இருக்கு? நல்ல கார் வண்ணமா இருக்கு. ஆண்டாளுக்கு எப்பவுமே இந்த வண்ணங்கள்ல ரொம்ப ஈடுபாடு உண்டு. இந்த கலர்ஸ்ல ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதனால பகவானை ரசிக்கும் போதே அந்த வர்ண சேர்த்தி அழகையும் அவள் ரொம்ப ரசிப்பாளாம். கண்ணனை பார்த்தா எப்படி இருக்கு? திருமேனி கருகருன்னு இருக்கு. அந்த திருமேனி அறையில் பீதக வண்ண ஆடை நல்ல மஞ்சள் வர்ணமா இருக்கு. கழுத்துல இருக்கிற துளசி மாலை பச்சை வர்ணமா இருக்கு. கையில உள்ள சங்கம் நல்ல வெள்ளையா இருக்கு, வெள்ளை சங்கமா இருக்கு. அவனுடைய திரு அதரம், திரு கண்கள்லாம் பார்த்தா செவச்செவன்னு நல்ல தாமரை கண்களாக செங்கனி வாயாக இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராஸ்டா இருக்கான். கருப்பு திருமேனி, மஞ்சள் பீதாம்பரம், பச்சை துளசி மாலை, வெள்ளை சங்கம், சிகப்பு கண்கள் அப்படின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு வர்ண சேர்த்தி அப்படியே வானவில் மாதிரி இருக்கான். நாமெல்லாம் வானவில ஆகாசத்துல பார்க்கிறோம், ஆண்டாள் வானவில்ல மூலஸ்தானத்துல பார்க்கிறான். அப்படி வானவில் மாதிரி எம்பெருமான் இருக்கான். பரபாக ரசம் அப்படின்னு வியாக்கியாதாக்கள் சொல்லுவான். அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு அவனுடைய அழகு. இந்த வர்ணங்கள் சேர்ந்து இருக்கிறது அப்படி இருக்கு. அப்படி ஒரு பகவான் அவனிடத்துல கமலவண்ண திருவுடை முகத்தினில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கு. உன்னை திருந்தவே நான் நோன்பு நோட்டுறது எதற்குன்னா, கண்ணன் என்ன திருத்தமா பார்க்கணுங்கிறதுக்காக. இப்படியே போற போக்குல ஒரு ஓரப்பார்வை, மந்த கட்டாட்சம், புன் சிரிப்பு இதெல்லாம் எனக்கு போராது. நான் என்ன பாடுபடுறேன், நான் பகவானை எப்படிலாம் ரசிக்கிறேன். அப்படியே எல்லாரையும் போல தீர்த்தஞ்சடாரிக்கும் சுண்டலுக்கும் தோசைக்குமா போயிட்டு வரேன், பிரசாத விநியோகத்துக்கு வாங்கிட்டா நான் வரேன். நான் என்ன பாடுபடுறேன், எவ்வளவு ஈடுபடுறேன் கண்ணன் இடத்துல. இங்க நின்று பாக்குறேன், அங்க நின்று பாக்குறேன், அங்கமங்கமா ரசிக்கிறேன் இல்லையா? அதே போல அவனும் என்ன ரசிக்கணும். ஏன்னா பாவகிராகி ஜனார்தனகா. நாம என்ன பண்றோமோ ஏயதா மா பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம், நீ எப்படியோ நான் அப்படி அப்படின்னு இருக்கக்கூடியவனாச்சே. நான் அவனை எப்படி அங்கமங்கமா ரசிக்கிறேனோ அது போல அவனும் என்ன ரசிக்கணும். அப்படியே மொத்தமா சோலையை பார்க்கறது மாதிரி ஒரு ஓவர் வியூவா பார்க்க கூடாது. கண்களை மட்டும் ஒரு நாள், மூக்க மட்டும் ஒரு நாள், அதரத்தை மட்டும் ஒரு நாள்னு அங்கமங்கமா என்ன திருத்தமா கண்ணன் பார்க்கணும். திருந்தவே நோக்கு எனக்கு அருள் கண்டாய். அப்படி அவனுடைய கட்டாட்சம் எனக்கு கிடைக்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ணு. இதுதான் இந்த காம பூஜைக்கு எனக்கு நீ பண்ண வேண்டிய பலன் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். காயுடை நெல்லோடு கரும்பமைத்து கட்டியரிசி அவலமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். தேசமுன்னளந்தவன் திரிவிக்ரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறும் என் தடமுலையும் தரணியில் தலை புகழ் தர கீற்றியே. காயுடை நெல்லோடு கரும்பமைத்து. இந்த காமன் ரஜோகுணம் உடையவன் மன்மதன் அப்படிங்கிறதுனால அவன் விரும்பக்கூடிய நைவேத்தியங்களை எல்லாம் பண்ணணும். அவனுக்கு போய் அக்கார விடிசலா பண்ணி போட முடியும்? 100 தடா நிறைந்த அக்கார விடிசல் சொன்னேன்னு அவனுக்கா சொல்ல முடியும்? அதனால இவனுக்கு உகந்த நைவேத்தியமா சமர்ப்பிக்கிறான். என்னன்னா காயுடை நெல், பால் மாறாத பசுங்காய் நெல், அதை சமர்ப்பிக்கிறாள். கட்டி அரிசி அவல், கட்டின்னா கருப்பங்கட்டி, வெள்ளக்கட்டி, பச்சரிசி அவல், இதையெல்லாம் கொண்டு பண்ணின ஒரு இனிப்பு பதார்த்தம், அதை நைவேத்தியத்துக்கு வைக்கிறாளாம். வாயுடை மறையவர் மந்திரத்தால், காமசாஸ்திரம் வல்லவர்கள், அவர்களை கொண்டு அவர்களுடைய மந்திரத்தால மன்மதனே உன்னை வணங்குகின்றேன்.
மன்மதன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காமிகளுடைய மனத்தை கலக்குபவன். மன்மதன்கிறது சம்ஸ்கிருத பதம். மண் மதயதி இது மன்மதகான்னு வியுற்பத்தி. மண் அப்படின்னா மனசு, மனசை மதனம் பண்ணக்கூடியவன், கலக்கக்கூடியவன். அமிர்த மதனம் அப்படின்னா பார்க்கடலை கலக்கின லீலை. மதனம்னா கலக்குதல். அதுபோல மனசை கலக்குவான். காமிகளா இருக்கக்கூடிய அவளுடைய மனசை கலக்கக்கூடியவன்கிறதுனாலதான் இவனுக்கு மன்மதன் அப்படின்னு பெயர். மன்மதனே, இப்படி எல்லாரையும் மனசை கலக்கி நீதானே லோக பிரவிற்த்தியே நடக்க வைக்கிற, உன்னை வணங்குகின்றேன், உன்னை நான் சேவிக்கிறேன். மன்மதனே, உன்னை வணங்குகின்றேன். தேசம் உன் அளந்தவன் திரிவிக்ரமன். எனக்கு நீ என்ன பண்ணணும்னா, ஒரு காலத்துல பெருமாள் வாமனாவதாரம் பண்ணி திரிவிக்ரமனாக உலகையே அளந்தார், வளர்ந்து அளந்தார். ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு ஆனார் இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணினார்? இந்த பூமியில உள்ள எல்லா ஜீவராசிகளும், இன்னும் தன்னை தெரிஞ்சுண்டவா தெரிஞ்சுக்காதவா, புரிஞ்சுக்காதவா எல்லா ஜீவராசிகளும் பேதம் இல்லாம அவ்வளவு ஜீவராசிகள் தலையிலையும் தன்னுடைய திருவடிகளை வச்சார். அப்படி தூங்கி கிடக்கிற குழந்தைய அணைத்து கொள்ளுகிற தாயை போல ஒரு காரியம், வாத்சல்யமா ஒரு காரியம் அவர் பண்ணினார். இன்னும் ஞானம் விகசிக்கல, ஞானம் அங்குரிக்கவே இல்லை. அங்குரிக்காத ஜீவன்களை எல்லாம் கூட அந்த ஜீவராசிகள் தலையில எல்லாம் தன்னுடைய திருவடியை வச்சு அனுகிரகம் பண்ணினாரே. அப்போ ஒரு காலத்துல நம்ம எல்லார் தலையிலையும் எம்பெருமானுடைய திருவடி பட்டிருக்கு. அப்ப இன்னமும் இந்த சம்சார மண்டலத்துல உழண்டு இருக்கோமே, இது ஏன் அப்படின்னா, அவர் திருவடி படுறது இருக்கட்டும், நாம எப்படி இருக்கோங்கிறதும் அதுல முக்கியம். அப்போ எம்பெருமான் சரணமே கிடைச்சாலும், இப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு கிடைச்சாலும், நம்ம சித்த சுத்திங்கிறது முக்கியம், நம்மளுடைய ஞானம்ங்கிறதும் முக்கியம், அந்த பரிபக்குவங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதனால எம்பெருமான் அப்படி ஒரு காலத்துல எல்லா ஜீவராசிகள் தலையிலையும் வாத்சல்யத்தினால தன்னுடைய திருவடிகளை வச்சு தடவி கொடுத்தான். என்னை இவாள்லாம் தெரிஞ்சு காட்டாலும் எனக்கு இவாள்லாம் வேணுமே, மமைவாம்சோ ஜீவலோகி ஜீவபூத சனாதனகான்னு, எனக்கு இவ்வளவும் சொத்தாச்சு இந்த ஜீவகோடிகள்லாம், எனக்கு ஒரு நாள் இவாளெல்லாம் நான் சம்பாதிச்சுருவேன் அப்படிங்கிற ஒரு மிடுக்கோட அவன் தடவி கொடுத்தானே. அவெல்லாம் ஆசைப்பட்டாளா? காமன் நோன்பு செஞ்சாளா? அவளுக்கெல்லாம் போய் தடவி கொடுத்தாரு இல்லையா? நானும் இந்த பாடு படுறேன், அப்ப எனக்கு தடவி கொடுக்க வேண்டாமா? என் பாடுக்கு அவர் இன்னும் மேல ஒரு காரியத்தை பண்ணணும். என்னன்னா, திருவடியால தடவினா போராது, திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம். அவருடைய தீர்க்க பாகு இருக்கே, அந்த திருக்கைகளால என்னை தீண்டணும். தீண்டினால் சாயுடை வயிறும் என் தடமுலையும். ஏன்னா இந்த பூமியை தானம் வாங்கறதுக்கு தானே பலியின் இடத்துல போய் யாச்சகனா நின்னர். அந்த பூமி பிராட்டியினுடைய அவதாரம் தானே நான். அப்படிங்கிறச்சு என்னிடத்துல இன்னும் எவ்வளவு வேகத்தை காட்டணும் இவர். அப்போ அதுவும் இப்படி மன்மத பூஜை பண்ணி பாடாப்படுற என்கிட்ட அவர் எவ்வளவு துவரையா அவர் காட்டணும். அப்போ அவர் என்ன பண்ணணும்? திருக்கைகளால் என்னை தீண்டணும். அப்படி தீண்டினா சாயுடை வயிறும் என் தடமுலையும். அவருடைய அவர் எனக்கு கிடைச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அவருக்கு தோள்கள்லையும் மார்பளையும் சந்தனத்தெல்லாம் பூசி அவருக்கு கைங்கரியம் பண்ணுவேனே, அது போல கைங்கரியங்களை அவரும் தானே எனக்கு பண்ணணும். ஏன்னா அப்பேற்பட்ட சுவாமியாச்சே அவர். நாம போய் நம்மளை காலில் விழுன்னு காலை காட்டுறதே பிரேம பாரதந்திரியத்தினால நம்ம காலை பிடிக்கிறதுக்கு தான். அதனாலதான் எங்கேயுமே வராக சுவாமி பூமி பிராட்டி காலை பிடிச்சுட்டு இருக்கார். கோவில்கள்ல பார்த்தா பெரிய பிராட்டியார் பாத சேவை பண்றா. ஆனா வராக கஷேத்திரங்களை பார்த்தா வராக சுவாமி பூமி பிராட்டி காலை பிடிச்சுட்டு இருக்கார். அப்படி பிரேம பாரதந்திரியத்தை காட்டக்கூடிய எம்பெருமான் என்னுடைய சாயுடை வயிறு, அவருக்காகவே ஏற்பட்ட என்னுடைய திருமுலை தடங்கள், இதெல்லாம் அவருடைய கரஸ்பர்ஷம் ஆலிங்கனம் படணும். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா தலைப்புகழ் தரணியில் தரக்கிற்றியே. இதுதானே புகழ். தரணியில வேற என்ன புகழ்? ஏதோ புகழ்னு எல்லாரும் ஓடின்னு இருக்கோம். ஆனா எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமாகிறதுங்கிறது தான் தரணியில் தலைப்புகழ். அப்படி ஒரு பெரும் பாக்கியத்தை எனக்கு நீ அனுகிரகம் பண்ணுவாய். மாசுடை உடம்போடு தலை உளறி வாய்ப்புறம் வெளுத்து ஒரு போதும் உண்டு தேசுடை திரளுடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கொள் கண்டாய் பேசுவதொன்றுண்டிங்கெம்பெருமான் பெண்மையை தலையுடை தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் எப்பேர் எனக்கு அருள் கண்டாய். மாசுடை உடம்போடு தலையுளறி.
நாச்சியார் நல்ல ஆச்சார சீலை, ஏன்னா விஷ்ணு சித்தர் பெண்ணாச்சே, அதனால தினந்தோறும் ஸ்நானம் பண்ணாம இருக்க முடியாது. நித்தியப்படி காலத்துல ஸ்நானம் பண்ணக்கூடிய ஆச்சாரத்தை உடையது என்னுடைய உடம்பு. அப்படிப்பட்ட உடம்பு மாசுடை உடம்போடு தலையுளறி எம்பெருமானுடைய பிரிவினால வாடி போய் சில சமயம் ஸ்நான பானாதிகளை கூட மறந்து போய் நான் கிடக்கேன். மாசுடை உடம்பா இருக்கேன். பெரியாழ்வார் பொண்ணு சத்பிராமணர் அவருடைய பொண்ணா இருந்துட்டு இப்படிலாம் நான் இருக்கக்கூடாது. ஆனா கிருஷ்ண விஸ்லேஷத்தினால சில சமயம் என்ன மறந்து குளிக்கவும் ஸ்நானத்துக்கும் பானத்துக்கும் காலம் தாழ்த்திண்டு அப்படியெல்லாம் நான் இருக்கேன். மாசுடை உடம்போடு தலையுளறி எனக்கு நல்ல கேசபாசங்கள் உண்டே, சுரும்பார் குழற்கோதை, அப்படியே பின்னினா கொண்டை போட்டுண்டா கொல்லுன்னு இருக்குமே, அப்படிப்பட்ட அந்த கேசத்தை பின்னிக்காம கொண்டை போட்டுக்காம தலை அப்படியே விரிச்சு போட்டுண்டு வளர்ந்து போய் கிடக்கு என்னுடைய கூந்தல் அழகு. அப்படி தலை உளறி வாய்ப்புறம் வெளுத்து எம்பெருமான ஆசிரித்து இருக்கும்போது, எம்பெருமான இடத்துல ஈடுபட்டு இருக்கும்போது எப்பவும் அவருக்கு தாம்பூலம் எல்லாம் சமர்ப்பிச்சு அதையெல்லாம் எடுத்துட்டு என் வாய் எப்பவுமே செவந்து இருக்கும். நல்ல செவ்வாய் செங்கனி வாயா இருக்கும். அவருக்கு சமமா என்னுடைய வாயும் சிவந்த அதரமா இருக்கும். ஆனா இப்ப நோன்பு காலத்துல போக திரவியங்களை ஒதுக்கணுமே, விலக்கி வைக்கணும். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு திருப்பாவையிலே சொன்னாலே, அதனால விரதம் பண்ணும்போது போக திரவியங்களை எடுத்துக்க கூடாதேன்னு நான் தாம்பூலம் ஸ்வீகரிக்காம இருக்கேன். அதுல என் வாயெல்லாம் வெளுத்து போச்சு. வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோதும் உண்டு. கண்ணனிடத்துல அப்படியே என்னுடைய மக்னமாகி நான் கிடக்கும் போது, கிருஷ்ண தியான மக்னையா இருக்கும் போது எனக்கு சோறு தண்ணி கூட வேண்டாம்னு இருப்பேன். எனக்கு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் கூட வராது, தேவைப்படாது. கண்ணனை நினைச்சுண்டு இப்ப சாப்பிட்ற நேரம் கரெக்டா போய் சாப்பிடணும் அப்படிங்கிற நினைவே எனக்கு வராது. அப்படி இருக்கக்கூடிய நான் இப்ப நோன்பு பண்றேன், கொஞ்சம் உடம்புக்கு தெம்பு வேணுமேன்னு ஒருவேளை சாப்பிடுறேன். ஒரு போதும் உண்டு. தேசுடை திரளுடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கோள் கண்டாய். இப்படியெல்லாம் பாடா படுறேனே, எதுக்காக? உன்னை குறித்து நோன்பு பண்ணணும், அதுக்காக தான் இவ்வளவும். தேசுடை திரளுடை காமதேவா, நீ எப்படிப்பட்டவன்னா பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய திறமை எப்படியோ ஒன்று சேர்த்துடுவ. அப்படி ஒரு திறமை உனக்கு உண்டு. அந்த பெருமையினாலேயே ஒரு தேஜஸும் உன்னிடத்துல உண்டு. இப்படி ஒரு தேவதையா இருக்கிறதுனாலேயே எல்லாரும் உன்னிடத்துல ரொம்ப ஆசிரியிக்க ஆசைப்படுவா. அப்படி ஒரு தேவதை நீ. அதனால நான் இப்படி இடைவிடாம நோக்கிறேனே, இந்த நோன்பை நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. எப்படி நீ நினைச்சு பார்க்கணும்னா, திரௌபதி அன்னைக்கு மானம் போற நிலையில ஸ்திரீகளுக்கு எல்லாம் உயிரை விட மானம் தான் முக்கியம். மானம் போற நிலையில 2 கைகளையும் தூக்கி கோவிந்தான்னு அந்த சபையில கூப்பிட்டாலே, அப்படி கூப்பிட்டது கண்ணனுடைய திருவுள்ளத்தை புண்படுத்தின்றே இருந்துதான். அப்படியே நான் திரௌபதி விஷயத்துல ரிணவானா ஆயிட்டேன், கடன் பட்டுட்டேன். அவள் அன்னைக்கு அப்படி அந்த சபையில கூப்பிட்டதுக்கு என்னுடைய நாமம் காப்பாத்திடுத்து, கோவிந்த நாமம் காப்பாத்திட்டே ஒழிய நான் அவளுக்கு என்ன செஞ்சுட்டேன்? அந்த நிலையில ஒரு பெண்மணி மானம் போற நிலையில மானத்தை காப்பாத்திக்க தானே யாரும் பாப்பா. அப்ப போய் அவள் கையை தூக்கி கோவிந்தான்னு கூப்பிட்டாலே, கதறினாலே அவளுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு கண்ணனுக்கு கடைசி வரைக்கும் திருவுள்ளம் புண்பட்டதாம். அது போல நான் பண்ற நோன்பை எல்லாம் நினைச்சு பார்த்து நீயும் மனசு புண்படணும். இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியான கோதை எனக்காக இந்த பாடு படுறாளேன்னு உன்னுடைய மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி வரணும். அதுதான் நோக்கின்ற நோன்பினை குறிக்கோள் கண்டாய். பேசுவதொன்றுண்டு இங்கு எம்பெருமான். எம்பெருமான்னு மன்மதனையே கூப்பிடுறான். எம்பெருமான் எனக்கு சுவாமி ஆனவனே, உன்னை நான் இப்ப சுவாமியா நினைக்கிறேன். சுவாமின்னா சேர்த்து வைக்கக்கூடிய கடகர் அப்படின்னு நினைக்கிறேன். கடக சமாசயனம்னே ஒண்ணு நமக்கு உண்டு. அது போல கடகராட்டம் உன்னை நினைச்சுண்டு கேட்கிறேன். எம்பெருமான் பேசுவதொன்றுண்டு இங்கு எம்பெருமான் பெண்மையை தலையுடை தாக்கும் வண்ணம். பெண்மைனா ஸ்திரீத்துவம். ஸ்திரீத்துவம்ங்கிறது இங்கு சேஷத்துவ பாரதந்திரியம். இது எனக்கு சார்த்தம் ஆகணும். நான் சுயமே பெண் பிள்ளை. பொதுவா எல்லா ஜீவன்களுமே ஸ்திரீ பிராயர்கள் தான். ஜீவன்னு பார்த்துட்டாலே சுவாதந்திரியம் யாருக்குமே கிடையாது. அப்போ அனைவருமே ஸ்திரீகள். அதுலயும் நான் சுயமே ஸ்திரீயாவும் இருக்கேன். அதனால எனக்கு சேஷத்துவ பாரதந்திரியம்ங்கிறது உத்கர்ஷமா இருக்கும். இதெல்லாம் சார்த்தம் ஆகணுமானா நீ எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும். என்னன்னா, கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேரு எனக்கு அருள் கண்டாய். நான் எம்பெருமானுக்கு பாத சேவை பண்ணணும். எங்க ஊர் பெருமாள் வடபெருங்கோயிலுடையானே சயன திருக்கோல மூர்த்தி. பாத சேவை பண்ண வசதியா படுத்துன்னு இருக்கார். 2 தாயார் பண்றா, நானும் அதுல உண்டுதானே. எம்பெருமானுக்கு 3 பிராட்டிகள், உடனவர், காதல் மகளிர் 3 ஆச்சே. அப்ப என்னையும் சேர்த்து வச்சுக்க வேண்டாமா? ஒரு கணக்கு குறையிறதே.
அதற்கு பொருத்தமா படுத்துண்டு சயன திருக்கோலத்திலையும் இருக்கார். கிடந்த திருக்கோலம், அதனால பாத சேவை பண்ண வசதியா இருக்கு. அவரிடத்துல, கேசவ நம்பியின் இடத்துல அப்படி சரண சேவை கிடைக்குமாறு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா எம்பெருமான் இடத்துல அவர் திருக்கைகளால என்னை தீண்டணும், அவருடைய போகரசத்துக்கு தான் நான் விஷயமாகணும் அப்படின்னு மட்டும் நான் ஆசைப்படல. என்னுடைய ஸ்வரூபத்துக்கு தகுந்தபடி சேஷத்துவ பாரதந்திரியங்கள்லையும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எப்ப சித்திக்கும்னா, எம்பெருமானுக்கு கேசவ நம்பிய போய் கால் பிடித்து அவருடைய பாத சேவையை பெற்றால்தான் சித்திக்கும். நான் சுரும்பார் குழற்கோதைன்னு இருக்கேன், அவனும் அழகான கேச பாசங்களை உடையவனாக, அவன் அப்படி எனக்கு பொருத்தமான கேசவ நம்பியா இருக்கான். கேசிவதம் பண்ணி விரோதி நிரசனமும் பண்ணுவேன்னு காட்டியிருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு பாத சேவை பண்ணும்படியாக நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு. 9வது பாசுரம். தொழுது முப்போதும் முன் அடிவணங்கி தூமலர் தூய் தொழுதேத்துகின்றேன், பழுதின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழ பெறாவிடில் நான் அழுதழுதலமந்து அம்மா வழங்க ஆற்றவும் அது உனக்குரைக்கும் கண்டாய், உழுவதோர் எருத்தினை நுகங்கொடு பாய்ந்து ஊட்டமின்றி துறந்தால் ஒக்குமே. தொழுது முப்போதும் உன் அடி வணங்கி தூமலர் தூய் தொழுதேத்துகின்றேன். நம்ம ஆண்கள்ல புருஷாலாம் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுவா. அப்படி பண்ணி முடிச்சுட்டு இந்த திருவாராதனத்துல எவ்வளவோ மனோவாக்காயங்களால அபச்சாரம் நேர்ந்திருக்கலாம். அத்தியந்த கருணா சிந்தோ க்ஷமஸ்வ புருஷோத்தமா, அதையெல்லாம் மன்னித்து உங்களுடைய திருவுள்ளத்துக்கு பாங்கா இந்த திருவாராதனத்தை தேவரீர் ஏத்துக்கணும் அப்படின்னு சில ஸ்தோத்திரங்களை எல்லாம் விண்ணப்பம் பண்ணுவா. நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு. அது போல உன் விஷயத்துல நான் சொல்றேன், நான் பண்ணின இந்த மன்மத பூஜையில ஏதாவது தவறுதல்கள் நேர்ந்திருக்கலாம், அதெல்லாம் நீ பொறுத்துக்கோ. ஏன்னா இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. ஆனா நான் எப்படி பண்ணியிருக்கேன், ஸ்ரத்தையா பண்ணியிருக்கேன். மனம் மொழி மெய்ங்கிற முக்கரணங்களாலையும் காலை மாலை உச்சிங்கிற முப்போதும் உன் அடி வணங்கி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். தூமலர் தூய் தொழுதேத்துகின்றேன். இதுக்கு நீ எனக்கு என்ன பண்ணணும்னால், பழுதின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே, அந்த எம்பெருமானுக்கே நான் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பாக்கியத்தை நான் அடையணும். எப்படி? பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழணும். இந்த பூமிய கடல் எப்படி சூழ்ந்துன்னு இருக்கோ பார் அப்படின்னா, பூமிய கடல் எப்படி சூழ்ந்துன்னு இருக்கோ அது போல பூமி பிராட்டியான எண்ணெய் கடல் வண்ணன் சுற்றி சுழன்று அப்படி என் இடத்துல நடந்துக்கணும். அனுகிரகம், அவனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும். சுற்றி சுழன்று போகானால் அப்படின்னு கிடைக்கணும். இப்படியெல்லாம் நீ எனக்கு பண்ணலைன்னால், ஒருவேளை இப்படியெல்லாம் நீ பண்ணாத இருந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், தேம்பி தேம்பி அழுவேன். எங்களுக்கெல்லாம் கண்ணநீர் கைகளால் இறைக்கும்னு ஏதோ 2 பொட்டு கண்ணீர்லாம் இல்லை, அப்படியே கிளம்பினா நீரை வாரி வாரி போடணும். கண்ணநீர் கைகளால் இறைக்குங்கிற கோஷ்டி நாங்கள்லாம். அதனால அழுன்னு அழுது தேம்பி தேம்பி அழுது அந்த தேம்பல் முத்தி போனா விம்மல் ஆயிடும். அந்த விம்முதல் வந்து வந்து அது வரும்போது அம்மா அம்மான்னு தன்னறியாம அழ ஆரம்பிச்சுடுவோம். அது போல நான் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுடுவேன். அப்படி பண்ணினா ஆற்றவும் அது உனக்கு உரைக்கும் கண்டாய், உனக்கு அதனுடைய பலன் வலிமையாக உன்னை தாக்கிடும். ஒரு பொம்மநாட்டி கண்ணீருக்கு நீ ஆளாயிட்டேன்னா அது உன்னை ரொம்ப பாதிச்சிடும். அது போல நீ பண்ணிடாத. ஊட்டமின்றி துறந்தால் ஒக்குமே, என்னுடைய கண்ணீருக்கு அப்படி நீ ஒரு காரணமா ஆயிடாத. ஏன்னா ஒரு சரணாகதன் இருக்கான், அவன் வந்து ஒரு சரண்யனை ஆசிரியிக்கிறான். அந்த சரண்யன் இவன் வேண்டினதை கொடுத்து இவனை காப்பாத்தாத போனா இந்த சரணாகதனுடைய பாப்பமெல்லாம் சரண்யனுக்கு போயிடும், சரண்யன் புண்ணியம் எல்லாம் சரணாகதனுக்கு வந்துடும்னு ஒரு விதி இருக்கு. அது போல நீ எனக்கு அனுகிரகம் பண்ணலைன்னா உன்னுடைய புண்ணிய பலன்கள்லாம் எனக்கு வந்து சேர்ந்துடும், என்னுடைய பாதிப்புகள்லாம் உனக்கு வந்துடும். அப்படி ஒரு ஸ்வரூப ஹானியை நீ அடையாதே. அதனால என்ன பண்ணு, ஆற்றவும் அது உனக்கு உரைக்கும் கண்டாய், உழுவதோர் எருத்தினை நுகங்குடு பாய்ந்து ஊட்டமின்றி துறந்தால் ஒக்குமே. என்ன நீ கண்ணனோட சேர்த்து வை. ஒருவேளை இதுல நீ தவறிட்ட, உன்னால இதை பண்ண முடியலன்னா உனக்கு ஒரு பாபம் வந்து சேரும். என்னன்னா கோஹிம்சை பண்ணின பாபம். அது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பசுமாடு ஒரு ரோடுல திரிஞ்சுட்டு இருக்கு, சாலையில திரிஞ்சுட்டு இருக்கு. ஒருத்தன் தன்னுடைய சுயநலத்துக்காக தன் வயிறு வளர்க்கறதுக்காக அந்த பசுமாட்டை பிடிச்சு தரதரன் இழுத்துன்னு வந்து அதுல ஏற்பூட்டி அதை நன்னா
பட்ட பகல் வரைக்கும் உழுது அதை நன்னா வேலை வாங்கிண்டு கடைசியில சாயந்தர நேரம் அதற்கு ஒரு தண்ணி காட்டாம தீனி வைக்காம அதை தடியால அடிச்சு போ, அதான் என் வேலை ஆயிடுத்தே அப்படின்னு விரட்டி விட்டா அந்த பசுமாட்டுக்கு அது எவ்வளவு பெரிய அகிதம். அது போல கோஹிம்சை பாபம் உனக்கு வந்து சேர்ந்துடும். வேலை வாங்கிண்டு பசுமாட்டை விரட்டுறது எவ்வளவு பாபமோ அது போல இந்த பூஜையெல்லாம் ஏத்துண்டு எனக்கு அனுகிரகம் நீ பண்ணலைன்னா கோஹிம்சை பாப்பம் மாதிரி கோதாஹிம்சை பாப்பம் உனக்கு வந்துடும். அந்த பாப்பத்துக்கு ஆளாகாமல் உன் பெயரை காப்பாத்திக்கொள் அப்படின்னு இதுல பயமுறுத்துறாள். சாற்று பாசுரம். கருப்புவில் மலர்கணை காமவேளை கழலினை பணிந்தங்கோர் கரியலர மறுப்பினை ஒசித்து புல்வாய் பிளந்து மணிவண்ணர்க்கென்னை வகுத்திடென்று பொறுப்பண்ண மாடம் பொலிந்து தோன்றும் புதுவயர்கோன் விட்டு சித்தன் கோதை விருப்புடையின் தமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோனடி நண்ணுவரே. கடைசியா பலஸ்ருதிய சொல்றாள். கருப்புவில் மலர்கணை காமவேளை. காமவேள் அப்படின்னா மன்மதன். கருப்புவில் அவனுக்கு என்னன்னா கரும்புவில் இக்ஷுதண்டம் புஷ்பபானம் அப்படின்னு கரும்புவில் மலர்கணை இதுதான் இவனுடைய வில்லும் அம்பும். இவள் எப்படி இருக்கணும்? சரங்கள் ஆண்ட தன் தாமரை கண்ணனுக்கன்றி என் மனம் தாழ்ந்து நில்லாதே அப்படின்னு சார்ங்கபாணி எம்பெருமான நான் நினைச்சுண்டு அவருடைய சார்ங்கத்தை நினைச்சுக்கணும். வில்லாண்டான் அப்படின்னு நான் பெரியாழ்வார் சொன்னது மாதிரி வில்லாண்டான் சார்ங்கம் என்னும் வில்லாண்டான நினைச்சுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இப்படி இந்த இக்ஷுதண்ட பாணியா இருக்கிற ஒன்ன நினைச்சுட்டு இருக்கேன், கரும்புவில் ஹஸ்தனா இருக்கிற ஒன்ன நினைச்சுட்டு இருக்கேன். கருப்புவில் மலர்கணை காமவேளை மன்மதனா இருக்கிற ஒன்ன நான் நினைக்கிறேன். ஏன்னா நானோ அயோனிஜையாக பிறந்தவள், நீயோ ஒரு வயிற்றில் பிறந்தவன், ருக்மிணி தேவியினுடைய வயிற்றில பிறந்தவன். அயோனிஜையா பிறந்தனா வயிற்றில் பிறந்த ஒன்ன ஆசிரிக்கும்படி என்னுடைய நிலைமை இருக்கே. இருந்தாலும் என்னுடைய பிராபிய துறையினால ஒன்ன நான் ஆசிரிக்கிறேன். மலர்கணை காமவேளை கழலினை பணிந்து அங்கோர் கரியலற. உன் காலில் நான் ஏன் விழுந்தேன், இவ்வளவு பூஜையும் ஏன் பண்ணினேன்னு கேட்டுக்கோ. அங்கோர் கரி அலற. கம்சனுடைய மதம் பிடித்த யானை குவளையா பீடம். அந்த குவளையா பீடத்தை கம்சன் வாசல்ல நிறுத்தி வச்சு கண்ணனுடைய வதார்த்தம் நிறுத்தி வச்சிருந்தான். ஆனா கண்ணன் என்ன பண்ணினான்? மாயாச்சாரோ மாயையா வர்த்தி தைவியா, அவனுடைய எண்ணம் அவனுடைய பட்டு போகும்படி முதல்ல அந்த குவளையா பீடத்தை வதம் பண்ணினான். விளையாட்டா வதம் பண்ணி அதனுடைய தந்தத்தை பறிச்சுண்டான். மறுப்பினை ஒசித்து புல்வாய் பிளந்த மணிவண்ணர்க்கென்னை வகுத்திடென்று விளையாட்டா அந்த பகாசுர வதம், ஒரு கொக்கின் உருக்கொண்டு வந்த பகாசுரன் வாயை விளையாட்டா கிழிச்சு போட்டான். வீர செயலையே விளையாட்டா பண்ணினான். இது போல பண்ணினாலும் அழகன் இப்படியெல்லாம் வீரமா இருக்கிறதுனால கரடு முரடா இருக்க மாட்டான். மிருதுவான திருமேனி பூக்கிழி வண்ணனார் அப்படின்னு இருப்பான். மணிவண்ணன் நீலமணி போல இருக்கக்கூடிய ஒரு அழகன். அப்படியே எடுத்து நாம டாலர் மாதிரி சாத்தின்றலாம். அப்படி ஒரு அழக பிரான் மணிவண்ணருக்கு என்னை வகுத்திடென்று, அவருக்கு அவரோட மணிவண்ணனோட என்னை நீ சேர்த்து விடு அப்படின்னு ஆசைப்பட்டு தானே நான் இந்த நோன்பை பண்ணினேன். பண்ணின நான் யாருன்னா பொறுப்பண்ண மாடம் பொலிந்து தோன்றும். மலைகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல அடுக்கி வச்சா மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மாளிகைகள்லாம் இருக்கு, வீடுகள்லாம் மாளிகையாட்டம் இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவர் பெரியாழ்வார், அவருடைய பெண் பிள்ளை நான். ஏன்னா ஜனகானாம் குலே கீர்த்திங்கிறது சீதா பிராட்டிக்கு பெருமைன்னா விஷ்ணு சித்தன் வியன்கோதைங்கிறது எனக்கு பெருமையாச்சே. அதனால அப்படி பெரியாழ்வாருடைய பெண்ணா இருக்கக்கூடிய நான். விருப்புடையின் தமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோனடி நண்ணுவரே. விஷ்ணு சித்தன் கோதையா இருக்கக்கூடிய நான் விரும்பி சொன்ன இந்த தமிழ் பிரபந்தம் விருப்புடை இன்தமிழ் மாலை, பகவான் கண்ணனிடத்துல என்னை சேர்த்து விடு அப்படின்னு அனங்கனை குறித்து ஆண்டாளாகிய நான் சொன்ன இந்த பிரபந்தம், இதை யார் அர்த்தத்தோடு அனுசந்திக்க வல்லவர்களோ அவர்களுக்கு என்ன போல படாத பாடு படணுங்கிற அவஸ்தை கிடையாது. என்ன போல கண்ணனை பாடாப்பட்டு தான் அடையணும் அப்படிங்கிற தலையெழுத்து அவர்களுக்கு இல்லை. என்ன போல மடல் எடுக்கணும், காம பூஜை பண்ணணும், ஒரு அதிப்பிரவருத்தி பண்ணணும், ஸ்வரூப விருத்தமான காரியங்களெல்லாம் பண்ணணும், இந்த கஷ்டம் எதுவும் அவர்களுக்கு இல்லை. குழந்தைகள் அவ்வளவு பேருக்கும் சேர்த்து தாயாரான நானே பாடுபட்டுட்டேன். அதனால நீங்க யாரும் தனித்தனியா ஒரு பாட்டை பட வேண்டாம்.
என்ன பண்ணணும்? இது போன்ற பிரபந்தங்களை அருமையான இந்த உரையோட கூடின அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணணும். அர்த்தானுசந்தானம் பண்ணினா துவயமே அர்த்தானுசந்தானேன்னு சொல்றோம் இல்லையா? அதனால இந்த வெறுப்புடை இன்தமிழ் மாலை இதனை அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணினா அவர்கள் என்ன பலனை பெறுவார்கள்னா, என்ன போல கஷ்டப்படாம பரமபதத்துக்கு ஒரு நாள் சென்று பரமபதத்தை அடைந்து அங்கே எம்பெருமானை நித்தியசூரிகளோட கோஷ்டியோட கூடி இருந்து அனுபவிக்க பெறுவார்கள். இங்க உள்ள நாள் வரையிலும் நல்ல பகவத் அனுபவம் கிடைக்கும். அங்கேயும் பாடுபடாம சுலபமாக சென்று நித்திய முக்தர்களோடு சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்க பெறுவார்கள் அப்படின்னு இதற்கு ஒரு பலன் சொல்லி தலை கட்டுகிறாள். இதுதான் ஆண்டாளுக்கும் அனங்கனுக்கும் ஏற்பட்ட இந்த சம்பாஷணை தான் இந்த முதல் பிரபந்தம், நாச்சியார் திருமொழியினுடைய முதல் பதிகம். இதுதான் ஆண்டாளும் அனங்கனும் அப்படிங்கிறது. இப்பேற்பட்ட உயர்ந்த அர்த்த விசேஷங்கள் இந்த வியாக்கியானங்களை எல்லாம் நாச்சியார் திருமொழிக்கு முக்கியமா இந்த பதிகத்துக்கும் அருளி செய்தவர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. நாச்சியாருடைய அந்த ரசமான ரசகணமான ஸ்ரீசூக்திகளுக்கு தகுந்த ஈடு கொடுத்துண்டு அந்த உரையும் இருக்கு. அதனால சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையின் இடத்துல நாச்சியார் திருமொழி காலக்ஷேபம் கேட்கக்கூடிய அந்த ஸ்ரோதாக்கள் ரசிகர்களான சிஷ்யர்கள்லாம் இருக்கார்களே, அவர்கள் இவரை குறித்து ஒரு தனியன் பண்ணியிருக்கார்கள். கோதாகபீரவச்சசாம் பரமார்த்தபாவம் கிருஷ்ணகுருரேவ ஜானாதி கிமத்ர சித்ரம் யத் கிருஷ்ண ஏவ சுவிசாரிய நிரூடபாவாம் கோதாம் பிரியாம் அபிமதாம் உரரீச்சகார அப்படின்னு சிஷ்யர்கள்லாம் கிருஷ்ணசூரிக்கு இந்த தனியனை இட்டிருக்கார்கள். என்ன அர்த்தம்னா, கோதையினுடைய திருவுள்ளத்துல இருக்கக்கூடிய கம்பீரமான இது போன்ற ஸ்ரீசூக்திகள் ரசபரிதமா இருக்கே, இது போன்ற ஸ்ரீசூக்திகளுடைய அர்த்தம் யாருக்கு புரியும்னால் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளைக்கு தான் புரியும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் கேட்டவரே அவர் தானே. ஏன்னா இதெல்லாம் எந்த கண்ணன் கேட்டானோ அதே கண்ணன் தானே பெரியவாச்சான் பிள்ளையா அவதரிச்சு இதற்கு உரையிட்டான். அப்ப இந்த பிரபந்தமே எப்படி இருக்குன்னா கண்ணனும் ஆண்டாளும் சேர்ந்த சேர்த்தி இந்த பிரபந்தமும் வியாக்கியானமும் அப்படிங்கிறது போல இருக்கு. இதுதான் ஆண்டாளும் அனங்கனும். அப்படி இது போன்ற அர்த்த விசேஷங்கள் பொதுவாகவே நாச்சியார் திருமொழி ரொம்ப ரசபரிதமாக இருக்கும். திருப்பாவையை விட நாச்சியார் திருமொழி ரொம்ப ரசகணமாக இருக்கும், உத்கர்ஷமான பக்தி சிங்காரமாக இருக்கும், அப்ராகிருதமான காமத்தோட கூடினதாக இருக்கும். இப்பேற்பட்ட இந்த அர்த்தங்களை எல்லாம் அடியோங்கள் ஸ்திரீகள்லாம் போதையந்தகா பரஸ்பரம்னு எங்களுக்குள்ள ரகசியமாக அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ மேல்கோட்டை திருநாராயணபுரம் ஜீயர் சுவாமி அவர்களுடைய கிருபையினால் அதிகாரிகளுக்கு இதை விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது, பெரும் பாக்கியம். மேல்கோட்டை வர்த்தமான ஜீயர் சுவாமி அவர்கள் பல்லாண்டு எழுந்தருளி இருந்து இது போன்ற ஞான யஜ்ஞங்களை மேன்மேலும் நடத்தி எங்களை எல்லாம் உஜ்ஜீவிக்க செய்ய வேண்டுமாக பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் கோதாயை நித்யமங்களம் व्यासो वाल्मीक जन्मावा गरुड कृष्ण एव वा बुधैरिति वितर्क्याय श्रीकृष्णायास्तु मङ्गलम् श्रीकृष्णायास्तु मङ्गलम्।